இன்றைக்கு இரண்டாவது காரியத்தையும் மூன்றாவது காரியத்தையும் வேக வேகமாய் பேச விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தாங்க பாஸ்டர்? வேதம் சொல்லுகிறது, அதே யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 7, 8 நீங்க கவனிக்கும் போது, ஜாடிகளை தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா? வறண்ட பாத்திரத்தை நிரப்புங்கள், வறண்ட பாத்திரத்தை நிரப்புங்கள். இதுவரைக்கும் கர்த்தருடைய சபையில, இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தில், இதுவரைக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் வறண்டு போய் கிடக்கிற இந்த காரியத்தை நிரப்ப சொல்லுகிறார். எதை பாஸ்டர் நாங்க நிரப்பணும்? எந்த காரியத்தை பாஸ்டர் நாங்க நிரப்பணும் நீங்க கேள்வி கேட்கலாம். வேதத்தில் ஒரு 5 விதமான காரியத்தை நிரப்புகிற அனுபவத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதல் நிரப்புகிற அனுபவம் எங்க தெரியுமா? யாத்திராகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2:16 போடப்பட்டிருக்கு, மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே தொட்டியை நிரப்பினார்கள் போடப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஆடு மேய்க்கிற ஆட்டு இடையர்கள் அங்க இருக்கிற ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி தொட்டியை நிரப்பினார்கள். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் தொட்டி எதற்கு அடையாளம்? தொட்டி ஞானஸ்நானத்திற்கு அடையாளம், தொட்டி ரட்சிப்புக்கு அடையாளம், தொட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி வந்த ஒவ்வொரு தேவ ஜனமும் ஞானஸ்நானம் பண்ணப்படாமல் இருக்கக்கூடாது. ஞானஸ்நான அனுபவத்திற்கு ஒருவேளை ஞானஸ்நானத்தை இதுவரை எடுக்காத தம்பிங்க, பிள்ளைங்க, தங்கச்சிங்க, பெரியவங்க, அப்பா அம்மாமார்கள் யாரா இருந்தால் என்ன, கர்த்தர் உனக்கு இந்த வார்த்தையை பேசுகிறார். உன் வாழ்க்கையில முதல் காரியம் நிரம்பணும்னா ஞானஸ்நான தொட்டி, அந்த அனுபவத்துக்குள்ள சபை புறப்பட்டு போக வேண்டும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தையை தொட்டியை நிரப்ப சொல்லுகிறார். தொட்டியை நிரப்ப சொல்லுகிறார் ஆண்டவர். எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, எரேமியா புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய வாசகம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். என்ன 2 தீமை? ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டுவிட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டியை, தண்ணீர் நிற்காதபடி வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கென்று தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் எடுக்கும் முன்னதாக உனக்குள் இருந்த அந்த ஆவிக்குரிய தாகம், இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட அனுபவம், ரட்சணிய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். அன்னைக்கு சமூகத்தில் நீ ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட போது நீ அன்னைக்கு தேவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பு எங்கே? அன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தை நீ தேடின தேடல் எங்கே? அன்றைக்கு யாரை பார்த்தாலும் அவங்க பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பதல்ல, நீயே வாலண்டியரா போய் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் மேடம்னு உன்னை தாழ்த்தி ஸ்தோத்திரங்களையும் மகிமையை உங்களுக்கு கனப்படுத்துவதில் முந்திக் கொண்டே அது எங்க? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாங்கிற அந்த குறைய கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்டையும் பார்க்கவே கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் முதல் தொட்டியை நிரப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்த தேவ பிள்ளையே, அந்த ரட்சணிய சந்தோஷம், அன்னைக்கு நீ ஆண்டவரை தேடின தேடல், அன்னைக்கு சபையை ஆசையா ஓடி போய் பார்த்த அந்த அனுபவம், அன்னைக்கு ஊழியக்காரிங்கிற அந்த தாகத்தில், அந்த ஐக்கியத்தில் இருந்த அந்த வாஞ்சையெல்லாம், முதல் நாள் சீனாய் மலையில் அக்னி இறங்கும் போது பயந்த இஸ்ரவேல் ஜனங்க 2வது நாள் கண்ணை முழிச்சு தூக்கி எதிர்த்து கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து பார்த்தா, மறுபடியும் அந்த அக்னியை பார்த்தான். 3வது நாள் பார்த்தான், 4வது நாள் பார்த்தான், 10வது நாள் பார்த்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அசட்டை, ஒரு அசால்ட்டு தனம் வர ஆரம்பித்தது, ஒரு அற்பமாய் பார்க்கிற சூழல் ஆரம்பித்தது. ஆகவே தான் 40வது நாள் அங்கு ஒரு கன்று குட்டியை உண்டாக ஆரம்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகினார்கள். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், பிசாசு எடுத்த உடனே ஒரே அடியா உன்னை பின்வாங்க வைக்க மாட்டான். முதல் கொஞ்சம் கொஞ்சமா தான் தேவ சமூகத்தை விட்டு பிரிப்பான். முதல் சமூகத்தில் ஓய்வு நாள் ஆராதனையை பிரிப்பான், 2வது பரிசுத்தமான ஐக்கியத்தை பிரிப்பான், 3வது உன் ஜப வாழ்க்கையை பிரிப்பான், 4வது வேதவசனம் எல்லாத்தையும் பிரிப்பான், 5வது ஒரே அடியா சபைகளை வர்றவங்களை கூட பார்க்காத மாதிரி வேற ஒரு உலக சிநேகத்தை பார்த்துட்டு ஓடத்தக்கதா கர்த்தருடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் ஒரே அடியா பிரிப்பான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். முதல் சபையின் ஓய்வு நாளை திருடுவான், வேத வசனத்தை திருடுவான், உன் ஜெப வாழ்க்கையை திருடுவான், கர்த்தருடைய உறவுகளுக்கு அந்த ஸ்நேகத்தெல்லாம் ஒரே அடியா திருடுவான், கொல்லுவான், கடைசியா உன் ஆத்மாவை நரகத்தில் அழிச்சிருவான். சாத்தானுடைய பெரிய தந்திரம், உன் பாத்திரம், உன் தொட்டியை நிரப்ப விட மாட்டான், உன் தொட்டியை நிரப்ப விட மாட்டான். அன்னைக்கு ஞானஸ்நான அனுபவத்தில் இருந்த அந்த தொட்டி அனுபவம் இன்னைக்கு பார்க்க முடியலையா? கர்த்தர் மறுபடியும் யாருக்கோ சொல்றார், ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டியா? இந்த கன்வென்ஷன் 25வது கன்வென்ஷன் கூட்டத்தில் சந்தைகள்ல நான் உனக்கு தான் இந்த வார்த்தையை பேசினேன். அன்னைக்கு எந்த அளவுக்கு நீ சபையை நேசியோ, அன்னைக்கு எந்த அளவுக்கு என்ன நேசித்து ஓடி வந்தாயோ, அன்னைக்கு எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து நீ அழுவையே,
அந்த அனுபவம் எல்லாம் உன்னை விட்டு போயிருச்சா, அதை மறுபடியும் எழுப்பு மக, அதை மறுபடியும் தட்டி எழுப்பு. கர்த்தர் இந்த வார்த்தையை யாருக்கோ பலமாய் பேசுறா. நீ எதை விளந்தையோ, எதை விட்டு போடையோ, அதை மறுபடியும் ரீபில்ட். கர்த்தர் மறுபடியும் எழுது காட்டுவாராக. முதல் தொட்டிய நிரப்பு, தொட்டிய நிரப்பு. ஆரம்ப நாட்களில் உன்னை ஞானசான அனுபவத்தில் கொண்டு வந்த அந்த தொட்டி, அந்த ரட்சிப்பு, அந்த அனுபவத்துக்குள்ள முதல் நிரப்பு. ரெண்டாவது எதை பாஸ்டர் நிரப்பணும்? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க சவுல் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டிய ராஜாவா இருக்க வேண்டிய அந்த சவுல் தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றாம போனபடியினால் அங்க சாமுவேல் மனசு உடைஞ்சு போயிருப்பான். ஆண்டவர் உடைந்து கொண்டு மனசு உடைஞ்சு போயிருப்பா. இப்ப நடக்கிற விஷயம் என்ன? உடனே சாமுவேலை கூப்பிடுறா. டே சாமுவேல், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருந்தபடிக்கு சவுலை புறக்கணித்து தள்ளினல்ல, அந்த சவுல் ராஜாவுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டே இருப்ப. நீ உன் கொம்ப தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் வீட்டுக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரல்ல ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி அந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் கொம்ப தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வாங்கிறார். தைலம் எதற்கடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். கதையில எதற்கடையாளம்? திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டு உங்க ஊழியக்கார் தாயில மூலியமா நீங்க ஞானசானம் ஜலத்துல பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா ஞானசானம் ஜலத்துல பண்ணப்பட்ட மட்டும் பரலோக நிச்சயம் இல்லை. இதைத்தான் இயேசு ஊழியம் செய்து கொண்ட அந்த காலகட்டத்தில் ராத்திரியோட ராத்திரியா யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3ல இயேசுவை தேடி நிக்கோதேமுன்னு சொல்ற ஒரு அதிகாரி ஓடி வருவான். உடனே இயேசு அவன் இயேசுவை பார்த்து பேசுவான். இயேசு நீங்க வானத்திலிருந்து வந்த கண்டிப்பா நீங்க ஒரு தேவதூதனா இருப்பீங்க, நபியா இருப்பீங்க. வானத்தில் பணத்தில் கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றை இந்த அற்புதத்தை யாரும் தானா செய்ய முடியாது. நீங்க மிகப்பெரிய தேவ மனுஷன் சொல்லும் போது உடனே இயேசு அந்த பெருமைகளாம் உதறி போட்டு சாதாரணமா அவனை பார்த்து சொல்றார், மகன் நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். அவன் கேட்கிறான், எதுக்கு மறுபடியும் பிறக்கணும்? என் தாய் வயிற்றுல மறுபடியும் குட்டி பிள்ளையா நான் பிறக்கணுமான்னு அவன் மூளை விளங்காத வண்ணமா அவன் மறுபடியும் கேள்வி கேட்கிறான். உடனே இயேசு சொல்றா, டேய் மறுபடியும் பிறக்கும் நான் சொன்னது ஆவிக்குரிய பிறப்பு அப்படிங்கிறா. என்ன ஆவிக்குரிய பிறப்பு? இவன் பாஸ்டர் கையில ஜலத்துல ஞானஸ்நானம் எடுத்த, ஆனா மறுபடியும் இன்னொரு ஞானஸ்நானம் இருக்கு. அதுதான் ஆவியினால் எடுக்கப்படுகிற அக்கினி ஞானஸ்நானம். ஜலத்துல எடுக்கிற ஞானஸ்நானம் 3 மாசம் 5 மாசம் சபைக்கு வந்த உடனே உங்க பாஸ்டர்மாவையும் மற்றவங்களையும் எல்லாரும் கண் முன்னதாக நீ ஞானஸ்நானம் பண்ணப்பட்டுலாம் தம்பி, தங்கச்சி, பிரதர், சிஸ்டர். ஆனா பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு விளைக்கரைய வேணும், அதற்கு ஒரு தாக வேணும், அதற்கு நீ போராடியே ஆகணும். சில நேர ஊழியர்களையும் மற்றவங்களையும் அழகாக ஈஸியாக ஏமாத்தி ஞானஸ்நானம் எடுத்துட்டு பின்வாங்குகிற சில கூட்டத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆவியானவரை அப்படி ஏமாற்ற முடியாது. இந்த ஆவியானவரை அப்படி சாதாரணமாக ஏமாற்றி ஓடி போக முடியாது. இயேசு சொல்றார், இதைத்தான் நீ ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஓகேப்பா, ஆனா பரிசுத்த ஆவியில நீ ஞானஸ்நானம் பண்ணப்படுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாயின்னு அந்த நிக்கோதேமுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒருவேளை ஆத்தும அறுவடை திருச்சபைகளை நீ ஜலத்தில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு நான் பரலோகம் போயிடுவேன் நீ வாழுவாய் என்றால் இல்ல மக, இந்த பாத்திரத்தை மறுபடியும் நான் நிரப்ப விரும்புகிறேன். எப்படி நிரப்ப விரும்புகிறேன்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உன் மேல இறங்கணும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இந்த சபைகளை பொழியணும். அதனால தான் மேல்வீட்டு அறையில் 10 நாட்கள் ஏறக்குறைய 120 பேர் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்க காரணங்க. என் பாஸ்டர்மா மாதிரி ஊழியம் செய்ய முடியல, சுவிசேஷம் அறிவிக்க முடியல, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ண முடியல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஆராதிக்க தெரியாது. நீ எந்தெந்த காரியங்களை குறைவாய் சொல்லி கொண்டிருக்கிறாயோ கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவானவர் வரும்போதுதான் உன் குறைவெல்லாம் மாறி போகும். இங்க இருக்கிற சில ஆட்கள் உடன் ஊழியர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நான் வல்லமையா ஊழியம் செய்யணும், நாங்கள் விளவங்கோட்டை அசைக்கணும், நாங்கள் திருவட்டார் அசைக்கணும், நாங்கள் தோவாலை அசைக்கணும், நாங்கள் கிள்ளியூர கல்குளத்தை அகஸ்தீஸ்வர தாலுக்காவை ஏன் எல்லா கிராமங்களையும் எல்லா பட்டணங்களையும் அசைக்கத்தக்கதா நாங்க பயன்படணும்னு ஒரு பெரிய வாஞ்சையோடு தான் நீங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த வாஞ்சை இருந்தாலும் அது நிறைவேற முடியாம தெரியுமா தடை பண்ணது? ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன்கிட்ட ஆழமா இறங்கிட்டுனா, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை அபிஷேகியும் இந்த அக்கினி உங்கள் அக்குரிய ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம் என் மேல இறங்கட்டும்னு நீ உண்மையான இதயத்தோட போராடினா நிச்சயமாய் கத்த உனக்கு ஆழமாய் தர அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஞானஸ்நானம் எனக்கு வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை இயேசு வந்தார்னா நான் ஜலத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா அக்கினியில பரிசுத்த ஆவியானவர் என் நெத்தியில முத்திரை போட்டாரான்னு
நீ கேட்டு பாரு, நீங்க கேட்டு பாருங்க, நீ கேட்டு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜலத்துல ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஜலத்துல ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஏதோ மேலோட்ட கிறிஸ்தவனா, பாரம்பரிய கிறிஸ்தவனா, ஏனோ தானவன் ஓடுகிற கிறிஸ்தவனா வாழாத. ஏன்னா ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மேல் வீட்டு அறைகளை ஊற்றின அந்த அக்கினி ஞானஸ்நானம், இதைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழியாக மோசையின் ஊடாக ஜலத்துல கொடுத்த ஞானஸ்நானம், பின்னதாக யோசுவா ஊடாக அங்கு யோர்தான் வழியாய் கொடுக்கிற இன்னொரு ஞானஸ்நானம். அப்படின்னா என்ன பாஸ்டர்? இஸ்ரவேல் ஜனங்க ரெண்டு விதமான தண்ணீரை கடக்கிறார்கள். ஒன்று செங்கடல், அது ஜலத்தில் எடுக்கிற ஞானஸ்நானம். இன்னொன்று யோர்தான், அது அக்கினியில் எடுக்கிற ஞானஸ்நானம். இன்னைக்கு சபை, நீ கானான் தேசத்தை சுதந்தரிக்கணும்னா செங்கடலை கடந்தா மட்டும் பத்தாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, செங்கடலை மட்டும் கடந்தா பத்தாது, யோர்தானையும் கடக்கணும். செங்கடலை கடந்தா மட்டும் பத்தாது. சிஸ்டர், தங்கச்சி, தம்பி, செங்கடலை கடந்தா மட்டும் பத்தாது, யோர்தானை கடக்கணும். அப்பதான் கானானை சுதந்தரிக்க முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து உபாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். ஓய், உங்கள் தேசத்துல உங்களுக்கு நீங்க சுதந்தரிக்க போகிற கானானை நீங்க சுதந்தரிக்கணும்னா நீங்கள் யாவரும் யோர்தானை கடந்து போயின்னு எழுதுகிறார் ஆவியானவர். நீ யோர்தானை கடக்கணும். யோர்தானை கடக்கணும்னா தைல கொம்பால் நீ அபிஷேகம் பண்ணப்படணும். தைல கொம்பால் நீங்க அபிஷேகம் பண்ணப்படணும்னா அந்த கொம்புல காலை நீட்டாதீங்க. அடுத்த முறை எந்த ஊழியர் வந்தாலும் கால் நீட்டக்கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி விளையாட்டா சொல்லுவேன், இந்த மோகினி தான் அடுப்புல, இது பலிபீடம், பலிபீடத்துக்கு நேரம் காலை யாரும் நீட்டக்கூடாது. ராஜா இருக்கிற இடம், ராஜா உலாவுகிற இடம். அல்லேலூயா. தப்பு இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்க விட்டேன் டக்குன்னு சொல்லுங்க. யோர்தான், கத்தர் செங்கடலை மாத்திரம் இல்லை, யோர்தானையும் கத்தர் ஏன் கொடுக்கிறார்? வேற ஒன்றும் இல்லை, தைல கொம்புல நீ அபிஷேகம் பண்ணப்படணும். அதுதான் அக்கினி ஞானஸ்நானம். இன்றைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீ ஜலத்துல தொட்டில ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, தைல கொம்பினாலேயே நீ அபிஷேகம் பண்ணப்படணும்னா தைல கொம்புல நிரம்பணும். கத்தர் உங்க வாழ்க்கையில நீ ஜலத்துல மட்டும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்காத. அடுத்த நிலைமைகளை நீ ஜலத்தை கடந்து அக்கினி ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கதாய் அபிஷேகத்திலையும் நாங்க நிரம்பணும் ஆண்டவரே. அபிஷேகத்தில் இந்த பாத்திரம் நிரம்பணும் ஆண்டவரே. இந்த வறண்ட பாத்திரத்தை நீங்க அபிஷேகத்தில், நீங்க அக்கினியில நீங்க நிரப்புக ஆண்டவரே. அதனால தான் ஆண்டவர் வறண்ட இந்த தைல கொம்பை நிரப்பி கொண்டு வான்னு சொன்னபோது சாமுவேல் அவைகளை நிரப்பி கொண்டு வருகிறான். கத்தர் முதல் தொட்டியை நிரப்ப சொன்னார், இரண்டாவது தைல கொம்புல தைலத்தை நிரப்ப சொல்லுகிறார், மூன்றாவது எதை பாஸ்டர் நிரப்புனாங்க? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, எலியா காலத்துல எல்லா ஜனங்களும் சுற்றி நிற்கிறாங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அப்ப எலியா கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் 12 குடம் தண்ணியை அந்த பலிபீடத்தின் மேல ஊற்றுங்கன்னு சொன்னபோது அந்த 12 குடம் தண்ணியும் பலிபீடத்தின் மேல ஊற்றினார்கள். வசனம் போட்டிருக்கு 18:35, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பினான். வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். என்ன பாஸ்டர்? மூணாவது எதை நிரப்பணும்? வாய்க்கால் நிரப்பணும். என்ன பாஸ்டர் வாய்க்கால்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. வாய்க்கால் எதற்கடையாளம்? வாய்க்கால் சபைக்கடையாளம். வாய்க்கால் சபையில நாட்டப்படுகிற விசுவாசியா இருக்கணும். ஏதோ காக்காவை போல போக்குவரவு விசுவாசியா இருக்கக்கூடாது. நிலச்சிருக்கிற வெண்புறாவா இருக்கணும். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றார்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. 1:3 அவன் நீர்க்கால்கள் அண்டையில் நடப்பட்டதும் கார்வாய் ஓரமாய், ஹல்லேலூயா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவனா, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல. நீர்க்கால்னா என்ன அர்த்தம்? நீர்க்கால் தான் வாய்க்கால், வாய்க்கால் தான் நீர்க்கால். கர்த்தர் சொல்றார், இந்த ஆத்தும அறுவடை திருச்சபைகளை இதுவரைக்கும் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் போக்குவரவா பின்வாங்கி போய் வந்த ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், நீ உன் வாழ்க்கையில இந்த வறண்ட பாத்திரத்தை நீ நிரப்பணும்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டா மட்டும் பத்தாது, இந்த வாய்க்கால்ல நீர்க்கால்கள் மேல நடப்பட்ட மரமா நீ மாறணும். சபையை வாய்க்கால்
வாய்க்காலுக்கு ஒப்பிடுறார், சபையை நீர்க்கால்களுக்கு ஒப்பிடுறார். எந்த மரம் வாய்க்கால் சபையில் நாட்டப்பட்டிருக்கோ அந்த மரம் தான் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். அந்த மரம் தான் தன் காலத்தில் அதினதின் கனியை கொடுக்கிற. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பார்க்கணுமா? உன் குடும்பத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு, சந்திப்பு, ரட்சிப்பு நீங்க பார்க்கணுமா? நீங்க எதிர்பார்க்கிற இந்த சுகவினத்தை மாற்றி கர்த்தர் சுகம் தரணும்னு நீங்க பார்க்கணுமா? கர்த்தர் சொல்றா, நீ அபிஷேகத்தில் மாத்திரம் நிரப்பப்பட்ட பிள்ளையா இருக்காத, மூணாவது நீ வாய்க்கால்ல நாட்டப்பட்ட பிள்ளையாவும் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாய்க்கால்ல நீ நிரம்பணும், வாய்க்கால்கள் நிரப்பப்படணும். கர்த்தர் சொல்றா. இதத்தான் எரேமியா 17:8 இருக்கட்டும். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவன், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, ஒருவேளை ஏதாவது குறைவு எது வந்தாலும் நீங்க அங்க இங்க அங்கன்னு தேவையில்லாத நபர்கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. சபையில பரிசுத்தவான்களுடைய வாய்க்கால்ல நாட்டப்பட்டு வேற விட்டு அங்க ஆலோசனையை கேளுங்க. இதைத்தான் தாவீது சொல்லுகிறான். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறான். சங்கீதம் 32:8 சொல்றான், அவர் தான் எனக்கு போதிப்பார், அவர் தான் எனக்கு ஆலோசனை கொடுப்பார். உலக மனுஷன் எனக்கு ஆலோசனை கொடுப்பான், போதிப்பான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒரு நாளும் அவன் கவுத்து விடுகிறதுக்கு ஆலோசனை கொடுப்பான். நான் கீழே போகணும்னு தான் ஆலோசனை கொடுப்பான். நான் மேலே வரக்கூடாதுன்னு மேலே வரக்கூடாதுன்னு தான் அவன் ஆலோசனை கொடுப்பான். ஒரு நாள் என் மேன்மையை அவன் விரும்ப மாட்டான். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், ஒரு நாளும் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அங்கே இங்கேன்னு தேவையில்லாமல் ஃபினான்ஸுக்காரன் மேலே நாட்டப்படாத, தேவையில்லாத உலக ரீதியாக ஐயோ இங்கே அவங்க நம்பி இவங்களை நம்பி தேவையில்லாத உறவுகள் மேல நாட்டப்படாத. நீ நாட்டப்பட வேண்டிய ஒரே இடம் வாய்க்காலாகிய சபை. சபைகளை தான் நிரம்பணும், சபைகளை தான் வரணும், சபைகளை தான் கண்ணீர் வடிக்கணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்க்காலை நிரப்புறியோ, அன்னைக்கு எலியா காலத்தில் தண்ணீரில் நிரப்புனாங்க. நான் சொல்றேன், இந்த வாய்க்கால் என்று சொல்லுகிற இந்த ஆத்தும அறுவடை சபைகளை தண்ணீரில் இல்லை, கண்ணீரில் நீ நிரப்பு. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீர் வடித்து அழுகிறாயோ, அன்னால் சீலவில் இருக்கிற ஆசிரியர் குளத்தில் கண்களில் கண்ணீரோடு அழுகிறா. ஒரு காலத்தில் புருஷங்கிட்ட அழுதா எனக்கு பிள்ளை இல்லைன்னு, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் போய் அழுகிறா மனுஷங்க கிட்ட, அங்க அழுகிறா இங்க அழுகிறா. ஒரு நாள் அவளுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. கடைசியா முடிவெடுக்கிறா, அந்த ஆள் கிட்ட அழுது என்ன பிரயோஜனம், இந்த மனுஷங்கிட்ட அழுது என்ன பிரயோஜனம், நாம் அவர்கிட்ட அழுவோம்னு சொல்லி என்னைக்கு ஆலயத்தில் அந்த வாய்க்கால் என்று சொல்லுகிற ஆலயத்தில் கண்ணீர் வடித்து அழுதாலோ பரலோகம் அந்த கண்ணீரை கண்டது. கர்த்தர் யாருக்கோ சொல்றா, திருச்சபைகளை இந்த வாய்க்கால் என்று சொல்லுகிற இந்த திருச்சபைகளை நீங்க கண்ணீரினால நீங்க நிரப்பிட்டீங்கன்னா, கர்த்தர் நீ எதிர்பார்க்கிற அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர், நீ எதிர்பார்க்கிற அதிசயங்களை நிறைவேற்ற அவர் வல்லவர். சிஸ்டர், நான் சந்தேகமே இல்லாம சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இத்தனை வருஷம் நீங்க ஏங்கி இருந்ததெல்லாம் இந்த ஆண்டு நடப்பதாக. பிரதர், சந்தேகமே இல்லாம சொல்றேன், இத்தனை வருஷம் நீங்க ஏங்கி இருந்த கண்ணீரெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறுவதாக. ஏன்னா உன் துருத்தி நிறைவேறுது, உன் துருத்தி நிரம்புது, உன் வாய்க்கால் கண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. தண்ணீரால இந்த வாய்க்காலை நிரப்பணும். நாலாவது எதை பாஸ்டர் நாங்கள் நிரப்பணும்? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா புத்தகம் 5:7 வேதம் போட்டிருக்கு, பேதுரு படகை நிரப்புனாங்க. அல்லேலூயா, பேதுரு படகை நிரப்புனாங்க. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் படகு எதற்கு அடையாளம் பாஸ்டர்? ஒரு பக்கம் தொட்டி ஞானஸ்தானத்துக்கு அடையாளம்னு சொன்னீங்க, இன்னொரு பக்கம் இந்த தைல கொம்பு அபிஷேகத்துக்கு அடையாளம்னு சொன்னீங்க, மூணாவது வாய்க்கால் சபைகளை நாங்கள் வடிக்கிற கண்ணீர் ஜெபத்துக்கு அடையாளம், சபையில் நாட்டப்படுவதற்கு அடையாளம்னு சொன்னீங்க. ஆனா இந்த படகு எதற்கு அடையாளம் பாஸ்டர்? இந்த சபையில் நீ சுவிசேஷம் அறிவித்து அநேக மீன்களை பிடித்து படகை நிரப்புவதற்கு சுவிசேஷத்துக்கு அடையாளம். நீங்க கேட்கலாம், பேதுரு மீன் வலையை போடுறான், வலை கிழிஞ்சு போலத்தக்கதாய். லூக்கா 5:6-7 நீங்க கவனிச்சிங்கன்னா அந்தபடியே அவர்கள் பலைகளை போட்டார்கள். வசனம் போடப்பட்டிருக்கு, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். உடனே ஐயோ வலை கிழிஞ்சு போதுரா, உடனே பேதுரு அவனை கூப்பிடுறா, யாரு? யாக்கோபை கூப்பிடுறா, யோவானை கூப்பிடுறா. உடனே வசனம் போட்டிருக்கு, அப்பொழுது மற்ற படவிழுந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி, மற்ற படவிழுக்கிற கூட்டாளிகள் தங்களுக்கு வந்து உதவி செய்யும்படி அவர்களுக்கு செய்கை காட்டினார்கள். உடனே அவர்களும் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
நீ நாலாவது ஒன்று நிரப்பணும். சுவிசேஷத்தின் ஊடாய் சபையை நிரப்பணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். வறண்ட பாத்திரத்தை நீங்கள் ஒரு ஆளுக்கு, நான் சொல்கிறேன், ஒரு ஆளையாவது நீங்கள் சாவறதுக்குள்ளே ஒரு ஆளையாவது ஆண்டருக்குள்ளே வழிநடத்தி அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி ஞானசானத்துக்கு வழிநடத்தி பரலோகம் போய் சேரு. ஏன்னா அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்னு ஒரு நாள் உங்களை குறை சொல்லிடக்கூடாது சிஸ்டர். உங்கள் பாஸ்டமா, ஐயோ அவங்க இத்தனை ஆத்துமாக்களுக்கு ஊழியம் செஞ்சாங்க, ஐயோ அந்த பிரதர் இத்தனை ஆத்துமாக்கு ஊழியம் செஞ்சாங்க, நீ என்ன ஊழியம் செஞ்சேன்னு உங்களை கை நீட்டி ஆண்டர் கேட்டக்கூடாது. ஏன்னா சுவிசேஷம் எல்லாரும் மேலேயே விழுந்த கடமை அல்லவா. கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் உங்களை போய் சேர்க்கும் போது, நீங்கள் அங்கே வந்து நிற்கும் போது, நீ எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்டக்கூடாது. இன்னைக்கும் சீனாவில் இன்னும் ஒரு மனுஷன், இன்னைக்கும் பயங்கரமாக கம்யூனிஸ்ட் தேசம், எதிர்ப்பு கொடுக்கிற தேசம். ஆனால் ஒவ்வொரு மனுஷியும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு தங்கச்சி தம்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு கொடுக்கிற வேலை என்ன தெரியுமா? ஒரு நாள்ல எப்படியாவது 2 பேத்துக்காவது நீ இயேசுவை குறித்து அறிவித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டளை இருக்கிறது. ஆகவே தான் எத்தனையோ எதிர்ப்பு இருந்தாலும், எத்தனையோ உபத்திரவம் இருந்தாலும், அங்க இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி, நான் சாட்சியை சொல்ல எனக்கு நேரம் இல்லை, வாலிப தங்கச்சி 16 வயது கொண்டவ, அவள் இயேசுவுக்காக வைராக்கியமா என்ன தெரியுமா செய்தா? அவள் ஒவ்வொரு நாள் 2 பேத்துக்கு சொல்லியே ஆகணுமே அவள் சுவிசேஷம் அறிவித்தாள். அதனால் அவளை சிறைச்சாலையில் போட்டார்கள். ஆனாலும் பல வேதனை, பல பாடுகள். ஏன்பா எனக்கு இப்படி சிறைச்சாலை, எதுக்குப்பா எனக்கு இந்த உபத்திரவம்? 16 வயசு கொண்ட ஒரு இளம்பெண் கதறி கதறி அழுகிறாள். ஒரு பெண்ணுக்கு என்ன நேரிடக்கூடாதோ அத்தனை உபத்திரவத்தையும் அந்த 16 வயது கொண்ட ஏழை பிள்ளை அத்தனை பாடுகளை பட்டா. ஆனாலும் சுவிசேஷத்தை விடக்கூடாது ஆண்டவரே சொல்லி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்க கர்த்தாவே நான் என்ன செய்ய போறேன்? நீங்க ஊழியம் செய்யணும்னு சொன்னீங்க, நான் ஊழியம் செஞ்சேன்னா ஜெயில போட்டாங்க இந்த சீன சிறையில. ஆனா நான் இப்ப யாருக்கு ஊழியம் செய்ய போறது? இவ கேட்கிறா. நடந்த விஷயம் என்ன? ஆண்டவர் மறுபடியும் அவளுக்கு ஒரு தரிசனம் அந்த சிறையில கொடுத்து, எப்பா 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 நீ 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 என் மகளே இந்த சிறையில உள்ளவங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக தான் உன்னை கொண்டு இருக்கிறேன். எந்த நிலையில இருந்தால் என்ன, கர்த்தரால் ஆத்தும பாரம் உடைய எந்த மனுஷனும் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவானே. ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படிக்க கிடக்கும் போது எல்லாரும் இயேசு கிட்ட போய் சுகம் அடைகிறாங்க. ஆனா ஏன் ஊர்ல ஒரு மனுஷன் படுத்த படிக்க கிடக்கிறான்னு தெரிஞ்ச போது 4 வாலிபர்கள் பார்க்கிறாங்க, ஐயோ இவனுக்கு இயேசு வேணும், இவனுக்கு சுகம் வேணும். உடனே இந்த 4 பேரும் அவனை தூக்கலான்னு சொல்லி திட்டமிடுறாங்க. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் சொல்றாங்க, டேய் டேய் டேய், இயேசு யார் தெரியுமாடா? அவர் சூப்பர் ஸ்டார்ரா, அவர் பெரிய ஹீரோடா. அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா எங்கெங்கயோ கிராமத்தில் பட்டணத்திலிருந்து திரளான கூட்டம் வந்துருவாங்களடா. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த ஆளை நீங்க கட்டலோட தூக்கிட்டு போறீங்களே, எப்படி இவர் சுகாடைய முடியும்? அந்த கூட்டத்தின் மத்தியில் எப்படிப்பா நீங்க அவரை கொண்டு போக, இந்த ஆளை கொண்டு போக முடியும்னு பல பேர் பேசினாலும் இல்லை, எப்படியாக இந்த ஆத்மாவை நான் பரலோகத்துக்கு நேரம் ஆதாயப்படுத்தணும், எப்படியாக இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு நேரம் கொண்டு வந்துடணும்னு சொல்லி 4 பேரும் சுமந்துக்கிட்டு ஓடுகிறார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த 4 பேர்களும் அவங்க சுமந்துக்கிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் இயேசு இருக்கிற வீட்டுக்கு ஓடினாங்க. ஆனா இந்த 4 பேர் மாத்திரம் இயேசு இருக்கிற வீட்டுக்கு ஓடாம இந்த படுத்த படிக்க இருக்கிற இந்த மனுஷன் கிராமத்துக்கு இவங்க எல்லாம் ஓடுறாங்க 4 பேரும். அங்க ஆப்போசிட்ல வர்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, டேய் இயேசு இங்க இருக்கிறாருப்பா, நீங்க என்ன ஆப்போசிட்டா ஓடுறீங்க? அவங்க சொல்றாங்க, எனக்கு இயேசு தேவைதான், எனக்கு இயேசுவை நான் பிடிச்சுக்கிட்டேன், அவரோட நான் பேசினேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பட்டேன், நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன். ஆனா அந்த மனுஷன் படுத்த படிக்க பல வருஷமா எங்க ஊர்ல கிடக்கிறான். ஒருத்தன் பல வருஷமா இயேசுவை தெரியாம சாபத்துல கிடக்கிறான், பாவத்துல கிடக்கிறான், கடல்ல கிடக்கிறான், வியாதியில கிடக்கிறான். ஒருவேளை அந்த குடும்பம் செத்துருச்சுன்னா, அவன் செத்துட்டான்னா அந்த ரத்த பழிய என்கிட்ட கேட்பாரு. முடிவெடுக்கிறான். அந்த 4 பேர் ஓடுறாங்க. அதனால தான் ஆப்போசிட்டா ஓடி எல்லாரும் ஓடி வர்றாங்க, சிரிக்கிறாங்க. டே ஏற்கனவே கூட்டம் திரளா ஓடுது, இந்த நேரத்தில் எப்படா இவனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதியா. எல்லாரும் இந்த 4 பேர் ஓடி அந்த தூக்கி அந்த கட்டில சுமந்துக்கிட்டு ஓடி வந்து பார்த்தா அவங்க சொன்னது போலவே திரளான கூட்டம். வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு திரளான ஜனங்கள் கூடி இருந்தார்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க பார்க்குறாங்க. உடனே இந்த 4 பேர் சொல்றாங்க, மச்சான் என்னடா செய்யலாம், மாப்பிள்ளை என்னடா செய்யலாம், டேய் இப்போ என்னடா செய்யலாம்? உடனே அதில் ஒருத்தன் சொல்றான், டேய் வழி இல்லைன்னா என்ன, வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்க தேவன் வல்லவராக இருக்கிறாரா. செங்கடலையே பிளக்க கர்த்தர் அவனோர்களோடு கூட இருப்பது உண்மையானால் நான் நம்புறேன், இந்த கூடாரத்தையும் பிரிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாரா. மச்சான் மாப்பிள்ளை நீங்க 2 பேர் கூடாரத்தில் ஏறுங்கடா. உடனே 2 பேர் மேலே ஏறுறானுங்க. உடனே நடந்த விஷயம் என்ன, இங்கிருந்து கீழே 2 பேர் தாம் அவங்க
அவன் பாரத்தை கஷ்டப்பட்டு தூக்கி அவனை தூக்கி மேல கொண்டு போய் நிறுத்துறாங்க. இப்ப நடக்கிற விஷயம் மச்சான் நீங்களே ஏறுங்க, உடனே மாப்பிள்ளை நீங்களே ஏறு. அடுத்து இவங்க 2 பேர் ஏறிட்டாங்க. அங்க ஏறி இருந்தவனுங்க 2 பேரும் இப்ப நீங்க இறங்குங்கடா கீழே இறங்கிட்டாங்க. ஏறினவனுங்க பின்னாடி ஏறினவனுங்க இப்ப அவனுங்க இறக்குறாங்க. இதுதாயா சுவிசேஷம். ஒருவர் பாரத்தை சுமந்து அவன் கீழே இறங்கி அவன் பாரத்தை சுமப்பான். இன்னைக்கு சபை, இன்னைக்கு சர்ச், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள். இன்னைக்கு எல்லாமே இவங்களோட தான் வேலை செய்யணும். இன்னைக்கு எல்லாமே அவங்க இல்ல. கர்த்தர் உனக்கு இந்த சர்ச்சில் என்ன பொறுப்பு? உனக்கு கர்த்தர் இந்த கொடுத்த ஒரு வாழ்க்கையை நீ என்ன ஊழியம் செய்கிற? உனக்கு என்ன பொறுப்பு? உனக்கு என்ன வேலை? நீ கர்த்தருக்கு எத்தனை ஆத்துமாதயம் பண்ணுகிறாய்? ஆகவே ஆண்டவர் சொல்றார், படகை நிரப்பணும்னா பேதுரு மற்ற படகு இந்த கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி அவர்களையும் வந்து அவள் 2 பேரவுகளை நிரம்பத்தக்கதாக திரளான மீன்களை அமிழத்தக்கதாக நிரப்புங்கடா படக. இன்னைக்கு எழுப்புதல் வராத காரணம் சுயம். இன்னைக்கு எழுப்புதல் வராத காரணம் சுயம். இவங்களுக்கு நான் ஊழியம் செய்யணுமா, அவங்களுக்கு நான் ஊழியம் செய்யணுமா, அது ஒரு ஸ்தாபனம், இது ஒரு ஸ்தாபனம். இன்னைக்கு நான் சிஎஸ்ஐ சேர்ந்தவங்க, நாங்கள் டிஎல்எஸ்ஐ சேர்ந்தவங்க, நாங்கள் மெத்தடிஸ்ட்டை சேர்ந்தவங்க, நாங்கள் பேப்டிஸ்ட்டை சேர்ந்தவங்க, நாங்கள் புரொட்டஸ்டன்ட்டை சேர்ந்தவங்க. யோ என்னைக்கியா இணைவீங்க? என்னைக்கியா ஒன்றா வருவீங்க? என்னைக்கியா மற்ற படவில் இருக்கிறவனும் மற்ற சபையில் உள்ளவனும் எல்லாரும் இணைவீங்க? நீங்கள் இணைஞ்சாதானையா எழுப்புதலே வரும், இணைஞ்சாதானையா படகே நிரம்பும், இணைஞ்சாதானையா பரலோகம் நிரம்பும். இன்னைக்கு இணையிறதுக்கு மனசு இல்லை. ஏன் அந்த கதையை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். சர்ச்சில் வர்ற ஒரு 2 கொண்டை கூட பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட பேசுறது இல்லை. என்னைக்கு எழுப்புதல் வரும்? என்னைக்கு எழுப்புதல் வரும்? 10 மண்டை கூட ஒன்றா போகும், 2 கொண்டை ஒன்றா போகாதுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு எழுப்புதல் வரும்? என்னைக்கு எழுப்புதல் வரும்? கர்த்தர் யாருக்கோ பேசுகிறார். சுவிசேஷ அறிவி, சுவிசேஷ அறிவி, படக நிரப்பு. என் தாய் குலங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், என் தகப்பன்மார்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன். சாகிறதுக்குள்ள ஒத்த ஆளையாவது ஆண்டருக்கு நேரம் ஆதாயப்படுத்திட்டு செத்து முடியணும். அதற்கு முன்னதாக ஒரு நாளும் உன்னை ஆண்டரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். 5 தாளந்து உள்ளவங்கிட்ட, 2 தாளந்து உள்ளவங்கிட்ட, 1 தாளந்து உள்ளவங்கிட்ட கணக்கு கேட்டது போல கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்கும்போது ஐயோ நான் புதைச்சிட்டேனேன்னு சொல்லக்கூடாது. கணக்கு கேட்பார். பாஸ்டர் படகு நிரப்பணுமா? இது சுவிசேஷத்துக்கு அடையாளமா? நான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்கள் எங்கே பைபிள் கவனித்தாலும் ஜோடி இல்லாதிராது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் எந்த பிரசங்கம் பண்ணாலும் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் இரவும் பகலும் தியானிக்கிறோம். நான் சும்மா ஏதோ கடமைக்குன்னு பிரசங்கம் பண்ணுறவங்க இல்லைண்ணா. ஏதோ கடமைக்கு இவங்க கூப்பிட்டாங்க, ஏதோ தேவையான காணிக்கைக்குன்னு பிரசங்கம் பண்ணிட்டு, ஏதோ இன்னைக்கு வந்தாங்க ஐயோ இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு கூட்டத்தை பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அப்படி போகிறவங்க இல்லைண்ணா. அண்ணே தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் கண்களில் கண்ணீரோடு அழுது உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சபைக்காக, உங்களுக்காக, வெளியே இருக்கிற அக்கா அண்ணன் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாட்டாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனவர்களுக்காக அழுது ஜெபிச்சுட்டு தான் என் பிள்ளைகளுக்கு, என் அக்கா மார்களுக்கு, என் தங்கச்சிகளுக்கு பேசுங்க ஆண்டவரேன்னு வருவேன். அதனால தான் போகிற இடத்துலலாம் அடுத்த முறை திரளத்துலாம் இன்னும் ஜனங்க வருவாங்க. அண்ணா வந்திருக்காங்கடா, எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் என்ன, எத்தனை மாவட்டம் போனாலும் அண்ணா வந்திருக்காங்க, பாஸ்டர் வந்திருக்காங்க. திரளத்துலான மக்கள், திரளத்துலான எங்கெங்கிறதோ மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்துலாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன நேசிக்கிறவங்க. எதுக்கு தெரியுமா? உத்தரவாதம் எடுக்கிறேன். இது இந்த அம்மாவுடைய சர்ச்சு, இது சாந்தி அம்மா சர்ச்சு, இது எதுக்கு நான் உத்தரவாதம்? இது இவர் ஊழியம், இது அவர் ஊழியம். ஹே என்னப்பா நடக்குது? ஏய் உன் படகு நீ, உன் வலை, உன் படகு, உன் போட்டு, உன் சபை நீ பார்த்துக்க. யாக்கோபு யோவான் அப்படி சொல்ல மாட்டாங்க. இணைஞ்சுக்குவாங்க. இந்த ஆத்தும அறுவடை சபையில் அநேக கிளை ஊழியம், கிளை சபை, கிளை படகு எழும்பணும்னா எல்லாரும் இணையணும். எல்லா பாஸ்டர்கள் இணையணும். எல்லா ஜெபிக்கிற தங்கச்சிங்க, ஜெபிக்கிற தம்பிங்க, ஜெபிக்கிற அக்காமார்கள், ஜெபிக்கிற ஊழியக்காரங்க, தம்பிங்க எல்லாம் இணையணும். இணைஞ்சாதான் எழுப்புதல் வரும். இணைஞ்சாதான் அறுவடையை பார்க்க முடியும். விட்டுட்டு ஓடாத. நான் இங்கே வந்தபோது எனக்கு ரொம்ப
நான் யாரையும் முகஸ்துதி பண்ண விரும்பலை. வாஸ்தவம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக இருந்து ஏறக்குறைய 40 வருடமாய் 35 ஆண்டு காலத்துக்கு மேலாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து என் சொந்த இடத்தை வாங்கி அஸ்திபாரம் போட்டு பல எதிர்ப்பு, பல கேஸு, பல போராட்டம் எத்தனை வந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இதே இடத்துல நின்று அங்கங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உடன் ஊழியர்களை எழுப்பி இன்னைக்கு இத்தனை ஜனங்க நீங்கள் வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு இவ்வளோ பெரிய அஸ்திபாரத்தை ஃபவுண்டேஷனை ஒரு சாதாரண ஒரு பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் போட்டு நிறுத்துவார்னா, எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெண்ணை கர்த்தர் எடுத்து நிறுத்துவார்னா, அப்பா, என் தகப்பன், என் தம்பி, என் அண்ணம்மா, என் தங்கச்சிங்க, என் குழந்தைங்க ஏதாவது ஒன்று செய்யணும்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. மேலோட்டமாக வாழ்ந்துடக்கூடாதுடா, மேலோட்டமாக வாழ்ந்துடாதீங்கடா, மேலோட்டமாக ஊழியம் செஞ்சிடாதீங்கடா, கடமைக்கிடு சர்ச்சைக்கு வந்துடாதீங்கடா. இது அவங்க ஊழியம் பாஸ்டவா பார்த்துக்குவாங்க, இது இவங்க ஊழியம் இந்த பிரதர் பார்த்துக்குவாரு. சொல்லாதீங்கடா, சொல்லாதீங்கடா. வலிக்குதுடா, வலிக்குதுடா மக, வலிக்குதுடா, வலிக்குதுடா, வலிக்குதுடா தங்கச்சி, வலிக்குதுமா, வலிக்குதுடா, வலிக்குதுடா, வலிக்குதுடா. எத்தனையோ தகப்பன்மார்கள், எத்தனையோ எழுப்புதல் பிரசங்காரெல்லாம் இன்னைக்கு இப்போ போராடுறதில்ல தெரியுமா? ஏன் 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 எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் எவ்வளோ காரியம் பண்ணாலும் சபை முன்னேறதில்ல, சுவிசேஷம் அறிவிக்க போகிறதில்ல. சபையில் இப்படியே தான் நாங்கள் இருப்போம். இதுக்கு ஒரு 10 நாள் தான் இவங்க இருப்பாங்க, மறுபடியும் இவங்க மற்ற பழைய நிலைமைக்கு தான், பழைய கூடி கதவை திறன்னு சொல்லுவாங்களே அந்த நிலைமையில தான் இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு. ஊழியக்காரங்களாம் எழுப்புதலாக ஊழிய செஞ்ச ஊழியக்காரங்க கூட இன்னைக்கு மக்களால் மங்கி எறிகிறாங்க. போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளணும் எலியாவை போல இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு நம்ம விடக்கூடாது தம்பி, தம்பி அந்த நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுடா மகன், அந்த நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுடா மகன், அந்த நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுடா, அந்த நிலைமைக்கு விட்டுறக்கூடாதுடா தங்கச்சி, விட்டுறக்கூடாதுடா, விட்டுறக்கூடாது. கண்ணீரோடு அழாமல் முழங்கால விட்டு எந்திரிக்கக்கூடாதுடா, கண்ணீரோடு அழாமல் முழங்கால விட்டு எந்திரிக்கவே கூடாது. வார வாரம் சபையில் பிரசங்கம் பண்ணுறதா இந்த வார்த்தை எனக்கு தான் அழுது கண்ணீரோடு அழாமல் சர்ச்சை விட்டு ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகக்கூடாது. அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் வரணும், அப்படிப்பட்ட பிரதிஷ்டை ஆக்கப்பட்ட உறவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும். படகை நிரப்பணும், படகை நிரப்பணும், படகை நிரப்பணும். பரலோக படகு வெறுமையாக இருக்கு இன்னமும், ஆனால் நரகத்தின் படகு குமிஞ்சிக்கிட்டு இருக்குது. விபத்தில் சாவுறேன், வியாதிகளை சாவுறேன், விட்டு கொடுக்காத பாவத்தில் சாவுறேன். நரகத்தின் படகு நிரம்பிட்டு இருக்கு. பரலோக படகு நிரப்புறதுக்கு யார் இருக்கா? வறண்ட பாத்திரத்தை நிரப்பணும் அக்கா, வறண்ட பாத்திரத்தை நிரப்பணும். பரலோக படகை நிரப்புறது கத்தறிந்த இந்த ஆத்தும அறுவடை சபைகளை சில பேரை தேடுறாரு. இந்த பரலோக படகை நிரப்புறதுக்கு இந்த ஆத்தும அறுவடை சபைகளை கத்தர் தேடுறாரு. அப்போ பாஸ்டர் அஞ்சாவது என்ன பாஸ்டர்? கூடைய நிரப்பினார். 5 மீன் 5000 பேருக்கு மேலான புருஷர்களுக்கு போஷிச்சு 12 கூட நிறைய கத்த நிரப்பிறார்னு யோவான் 6:13 பைபிளில் மொத்தம் 3 கூட இருக்கு. ஒரு கூட அப்பத்தின் கூட, அதைத்தான் யோவான் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2வது கூட 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அரேத்த ராஜான்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் அந்த பவுலை, அந்த காலகட்டத்தில் தமஸ்குல இருக்கிற அந்த பவுலை அழிக்கணும்னு அவங்க எல்லாம் திட்டம் போடும்போது அந்த பவுலை காப்பாற்றும்படியாக அங்கே இருக்கிற சில கூட்டத்தார்கள் அந்த உயிரை பவுலை காப்பாற்றுறதுக்காக மதில் வழியா கூட வழியா தான் அவனை இறக்குனாங்க. அது உயிர் காக்கிற கூட. 3வது கூட மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தூற்று கூட. பைபிளில் 3 கூட இருக்கு. ஒரு கூட அப்பத்தின் கூட. அந்த கூடையை தான் கத்தர் 12 கூட நிறைய நிரப்பினார்னு போட்டிருக்கு. கூடைய நிரப்பணும். அப்போ பாஸ்டர் 5வது கூடையா? என்ன பாஸ்டர்? அப்பத்தின் கூட. அதுதான் ஆண்டுடைய வார்த்தை அனுப்பிக்கிட்டே இருங்க. அப்பம் வார்த்தை கிடையாளம். வார்த்தை அனுப்பதான். நான் தான் கடந்த நாட்களில் சொன்னேன். வார்த்தை அனுப்பதான் அந்த கூட நிரம்பும். நீ சுவிசேஷ அறிவிக்கதான் கூட நிரம்பும். அப்போ உயிர் காக்கிற கூட 2 Corinthians 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பவுலை காப்பாற்றுறதுக்காக அந்த கூட வழியாக இறக்குனாங்களே, உயிர் காக்கிற கூடன்னு சொன்னீங்களே, அது என்ன கூட பாஸ்டர்? அதுதான் சபை
சபைக்கு அடையாளம். சாகர தருவாயில் இருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும், சாகர தருவாயில் போன என்னையும், என் தகப்பன், என் தாய், என் பிள்ளைகளையும், என்னுடைய என் தம்பியையும் கர்த்தர் உயிர் காக்கத்தக்கதா என்னைக்கு நாங்கள் சபைக்குள்ளே வந்தோமோ இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறது காரணமே சபதாயா காரணம், இயேசுதாயா காரணம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? நான் சபைக்குள்ளே வந்ததுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட வாழ்கிறேன் பாஸ்டர். இன்னைக்கு நான் சபையில் வந்ததுனால தான் என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். இன்னைக்கு என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறது காரணம் சபதான். சபதான் உயிர் காக்கிற கூட, சபதான் உயிர் காக்கிற கூட. இந்த உயிர் காக்கிற கூடைய ஒரு நாள் நீ விட்டுறாத. இந்த உயிர் காக்கிற கூடையில இன்னும் நிரம்பி விளையாட்டும். மூணாவது கூட தான் தூற்று கூட. மூணாவது கூட தூற்று கூட. இயேசு சொல்றார் மத்தேயு 3:12 ஏய் யோவான் சொல்றான், யோவான் ஏய் நான் வந்து சாதாரண ஒரு தீர்க்கதரிசி தான்டா, என்ன பெரிய ஆள் நினைக்காதீங்க. எனக்கு பின் வேறொரு வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் கோதுமையை நன்றாய் விளக்கி களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார். என்ன பாஸ்டர் தூற்று கூடைன்னு சொல்றீங்களா? இது என்ன பாஸ்டர்? இன்னைக்கு தூற்று கூடையை புரியுற மாதிரி சொல்லணும்னா மெட்ராஸ் லாங்குவேஜில் மொரம் அந்த முரத்தில் கோதுமையை போட்டாங்கன்னா, ஒரு நெல்லை போட்டாங்கன்னா, இந்த முரத்தில் இப்படின்னு அரிசியோ நெல்லையோ அந்த கோதுமையை ஆட்டும் போது அந்த கோதுமையை மாத்திரம் கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்குவாங்க. அந்த பதரெல்லாம் அந்த காற்றுல கொஞ்சம் வெளியில் வந்து விலகும் பாருங்க, அது அப்படியே அந்த முரத்தில் விளக்கிடுவாங்க. அதை பதர், அதுதான் பதர். அந்த பதரை நெருப்பில் போட்டுருவாங்க. இந்த நெல்லாக இருக்கட்டும், இந்த நெல்லை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே அரிசி இருக்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் சிலது ஒன்றுமே இல்லாமல் முளைச்சிருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபைக்குள்ளேயே சிலது நெல்லு மாதிரி தான் தெரியுது, ஆனால் உள்ள உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இது தூற்று கூட. இந்த தூற்று கூட எதற்கு அடையாளம்? நியாய தீர்ப்பு அடையாளம். நியாய தீர்ப்பு அடையாளம். இயேசு மத்திய ஆகாயத்தில் அது சீக்கிரம் வரப்போறார். தம்முடைய நியாயசனத்தில் இயேசு ராஜாதி ராஜாவா வீட்டிருக்கும் போது, நியாயாதிபதியா வீட்டிருக்கும் போது கர்த்தர் யாரெல்லாம் கோதுமை யாரெல்லாம் பதர்னு கர்த்தர் அந்த கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதறையோ அவியாத அக்னியில கர்த்தர் சொல்றார், இந்த 3 கூடையும் நான் நிரப்ப விரும்புகிறேன். 1 அப்பத்தின் கூட சுவிசேஷத்தினால் நிரம்பட்டும். 2வது உயிர் காக்கிற கூட சபையில் நிரம்பட்டும். 3வது தூற்று கூட நியாய தீர்ப்பு நாளில் பரலோகம் நிரம்பட்டும். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், கூடைய நிரப்பு, கூடைய நிரப்பு, கூடைய நிரப்பு. சாகர தருவாயில் கிடக்கிறத சாமியில் எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. சாபத்தில் கிடக்கிறவங்க, பாவத்தில் கிடக்கிறவங்க, எத்தனையோ குடும்பங்கள் கிடக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தான் மீட்கணும், நீங்கள் தான் கொண்டு வரணும். விளமங்கோடு தாலுக்கால எத்தனையோ கிராமம், எத்தனையோ பட்டணங்கள், எத்தனையோ மச்சு பாவப்பட்ட வீட்டில் கிடக்கிற உயர் குளத்தில் இருக்கிறவனாக இருக்கட்டும், தாழ்ந்த குளத்தில் இருக்கிறவனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் இயேசு தேவையாச்சு. அவங்க எல்லாரும் சாபத்தின் பிடியில, பாவ பிடியில, ஐயோ நரகத்துக்கு நேராக போகிறாங்களே. அந்த ஜனங்கள் சாகர தருவாயில போகிற அந்த குடும்பத்தை மீட்க வேண்டுமானால் உயிர் காக்கிற கூட, அதுதான் ஆத்தும அறுவடை சபை. இந்த சபைக்குள்ள உயிர் காக்கிற கூடைக்குள்ள நீ தான் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பணும். நீ தான் இந்த கூடையை நிரப்பணும். நீ தான் இந்த கூடையை நிரப்பணும். நீ நிரப்பக்கூடிய பாத்திரம், நீ நிரப்பக்கூடிய பாத்திரம். நீ நிரப்ப 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 நரகம் காலியாகும். பரலோகத்துல திரளான ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் ஆயத்தப்பட்டு விடுவார்களே. எனக்கு அந்த ஊழியத்தை தாங்க ஆண்டவரே, நல்லா கை தட்டி, கர்த்தாவே எனக்கு இந்த ஊழியத்தை தாங்க. எந்த நாள் நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ணன் சொல்ல பாஸ்டர் சொல்ல என் காலேஜில், என் ஸ்கூல் லைஃப்பில், என் பக்கத்து வீட்டில் சில ஆட்கள்லாம் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல போறேன். என் நபருக்கு நான் சொல்ல போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்ல போறேன். ஏய், நான் சொல்லாம இருக்க முடியாது. உயிர் காக்கிற கூட, உயிர் காக்கிற கூட. ஓ, அதனால தான் பாஸ்டர் இந்த அஞ்சையும் கத்த வறண்ட பாத்திரத்தை நிரப்புங்கள்னு சொல்றாரா? நீ தொட்டிகளை நிரம்பணும், நீ தைல கொம்பு சொல்கிற அபிஷேகத்தில் நிரம்பணும், நீ வாய்க்கால் என்று சொல்கிற சபையில நாட்டப்பட்டு கண்ணீர் துளிகளால் நிரம்பணும். படகாகிய இந்த திருச்சபைகளை சுவிசேஷம் அறிவித்து மீன்களை அனுப்பி இங்கு நிரப்பப்படணும். 5வது உயிர் காக்கிற கூடை. சாகர தருவாயில கிடக்கிற ஜனங்களை, உயிர் காக்கிற கூடைகளை ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பணும். வறண்ட பாத்திரத்தை நிரப்புங்கள். அதில் தான் இந்த வேலைக்காரங்க வறண்டு கிடக்கிற பாத்திரத்தை நிரப்புறதுக்கு
அவன் தான் பலவீனத்தை பார்க்கல, தான் காரியத்தை பார்க்கல, எனக்கு குடும்பம் இருக்குன்னு பார்க்கல. அதில் தான் இந்த மாதிரி தண்ணியை சுமந்துக்கிட்டு வந்தவன் எலியா காலத்தில் கர்மேல் மலையில் எலியா கர்த்தர் தான் தெய்வம்னு காட்டுறதுக்காக அங்கே பலிபீடத்தை உண்டாக்கி ஒரு காளையை சந்து சந்தா துண்டிச்சு இந்த பலிபீடத்தில் வாய்க்காலை தண்ணீரில் நிரப்பணுண்டு தண்ணி கொண்டு வாங்கடான்னு சொன்னபோது உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க, டேய் மாப்பிள்ளை மச்சான், ஒருவேளை நம்ம எங்காவது தண்ணி கொண்டு வந்தா இந்த ஏசவேல்னு சொல்கிற இந்த அரக்கி ராணி எலியாவுக்கு சப்போர்ட்டாக தண்ணி எவன்டா கொண்டு வந்ததுன்னு நம்ம தலையை துண்டிச்சு போட்டுட்டானா என்னடா செய்யுதுன்னு சொல்லி எல்லாரும் பயந்துருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு 4 வாலிபர்கள் பயப்படவே இல்லை. இது வாலிப பிள்ளைகளுக்கும் புருஷன்மார்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும் சொல்கிறேன். இந்த 4 பேர் முடிவெடுக்கிறாங்க, எலியா நான் தண்ணி கொண்டு வரேன், நான் தண்ணி கொண்டு வரேன். கர்மேல் மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த சமுத்திரத்தில் அவங்க தண்ணீரை முண்டு அவங்க 4 பேர் சுமந்து வந்து அந்த 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 பலிபீடத்தில் ஊத்துறாங்க. மறுபடியும் இன்னும் 4 கூட கொண்டு வாங்கடா. இவங்க யோசிக்கிறாங்க, இப்போ தானே கஷ்டப்பட்டு மலையிலேருந்து இறங்கி நாங்கள் மறுபடியும் வந்து ஊற்றிருக்கோம், இப்போ மறுபடியும் தண்ணியா? பக்கத்தில் அடுத்த 4 வாலிபர்கள் அடுத்த 4 பேர் பார்க்குறாங்க, ஏய் அண்ணா, எவ்வளவு தியாகமாக அவங்க ஊற்றுனாங்க, அண்ணன் நீங்கள் போகாதீங்க நாங்கள் போகிறோன்னு இன்னும் சில சிறிய கூட்டங்கள் எழும்பி நாங்கள் சுமக்கிறோன்னு கீழே இறங்கினாங்க. அவங்க 4 பேர் சுமந்து கொண்டு வந்து அந்த கர்மேல் மலைகளை தண்ணீரை ஊற்றினாங்க. மறுபடியும் இந்த எலியா கேட்குறான், இன்னும் 4 குடம் தேவை. இவங்களும் சோர்வாயிட்டாங்க. அடுத்து ஒரு 4 பேர் வராங்க. இந்த 8 பேருமே வைராக்கியமாக சுவிசேஷம் ஊழியம் ராஜ்யம்னு தண்ணீரை நிரப்புவாங்கன்னா நம்மளும் ஒரு 4 பேர் எழும்புவோம். இன்னும் ஒரு 4 பேர் நான் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனத்தை மறந்து விடாத. நான் வெறும் 6 வேலைக்காரங்களை தான் சொன்னேன். ஆனால் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் 12 வேலைக்காரன் தேவைங்கிறா. 12 அவன் தான் அப்போஸ்தலன், அவன் தான் தீர்க்கதரிசி, அவன் தான் எழுப்புதல் தாசே. அப்படிப்பட்ட வாலிபர்ல கர்த்தர் தேடுறார், அப்படிப்பட்ட அண்ணன்மார்ல கர்த்தர் தேடுறார். நீங்க சுமக்கணும் அக்கா, நீங்க சுமக்கணும் தங்கச்சி, நீங்க சுமக்கணும் உங்க பிள்ளைகளை. அப்படி அவர் ராஜ்யத்துக்காக சுமந்து மலையில தண்ணி கொண்டு வந்து ஊத்தத்தக்கதான அளவுக்கு அந்த 12 பேரும் எனக்கு பலவீனம்னு சொல்லல, அந்த 12 பேரும் எனக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்லல, அந்த 12 பேரும் என் உயிரை எடுத்துருவாங்கன்னு சொல்லல, எதையுமே சொல்லல, எதையுமே சொல்லலை. தான் குடும்பத்தின் நிலைமையும் தான் சூழ்நிலையும் அவங்க பேசவே இல்லை. 12 பேரும் இறங்கினாங்க, தண்ணி எடுத்தாங்க, வந்து ஊற்றினாங்க. கர்த்தர் யாருக்கும் பேசுகிறாரு. ஃபஸ்ட் எனக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள் பாத்திரத்தை நிரப்போம். வாரம் வந்து மேலோட்டமாகவே வந்துட்டு வார்த்தையை கேட்டுட்டு போயிடக்கூட ஒரு சாதாரண மனுஷனா நீ வாழ போறியா, இல்லை அவருடைய பிள்ளையா மாற போறியா? உனக்காக ரத்தமும் தண்ணீரும் சிலுவையிலிருந்து இறங்குச்சு. கர்மேல் மலையில தண்ணி ஊத்துனாங்க, கொல்கதா மலையில அவர் ஒருவரே சரீரத்திலிருந்து தண்ணீரை ஊத்துனாரு. என் பிள்ளைகளுக்காக, என் மகனுக்காக, என் தகப்பன், என் தாய், என் தங்கச்சி, என் தம்பி, உனக்காக எனக்காக தண்ணி ஊத்துச்சு. ரத்தமும் தண்ணீரும் ஊற்றினது. நீ ரத்தம்லாம் சிந்த சொல்லி நான் கேட்கல, தண்ணியாவது ஊத்து, தண்ணியாவது ஊத்து. திருப்பூர் மாவட்டங்களில் ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு ஜனங்களும் கஷ்டப்பாதையில் துன்பப்பாதையில் வர்றதுனால எங்கள் திருச்சபையில் ஆராதிக்கும் போதே கண்களில் கண்ணீரோடு தான் ஆராதிப்பாங்க. உபவாச நாட்களில் ஜெபம் அப்படின்னா முழங்காலில் கண்களில் கண்ணீரோடு தான் நேர் முழங்கால் நின்று அழுவாங்க. குட்டி பிள்ளைகளுக்கு வயசானவங்க வரைக்கும் நேர் முழங்கால் அழுவாங்க. குறிப்பாக எனக்கு ஜெப குறிப்புன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அண்ணே அண்ணே அண்ணே. என் பிள்ளைகள் சின்னவங்களது பெரியவங்க வரைக்கும் அண்ணே 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 நல்லா. நான் அதை பார்த்துட்டு நிறைய யோசிப்பேன், எனக்குன்னா நான் பெத்த பிள்ளைகள் இப்படி அழுகிறாங்களே, எனக்கு இது தகுதி இல்லை. எனக்கே என் பிள்ளைகள் அழுவாங்கன்னா உனக்காக ரத்த சிந்தனவர் இயேசு அல்லவா?
உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு அல்லவா? நீங்க எவ்வளவு ரத்தம் சிந்தி, எவ்வளவு கண்ணீர் வடிச்சு, ரத்தம் இல்ல, எவ்வளவு கண்ணீர் வடிச்சு அலனும் அலனும் அலனும். இருதயம் இறுகி இருக்க கூடாது, உடையணும் உடையணும். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். எபிரேயர் 5:7-8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தம் கண்ணீரோடு அழுதாரு. அப்பா பிள்ளையா இருந்தீனா எனக்கு கண்ணீரோட, ஒருவேளை அந்த அனுபவத்தில் வராதவங்க ஆண்ட சமூகத்தில் ஒரு நிமிஷம், ஒரு 30 வினாடி ஆண்ட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கண்ணீர் துளிகளோட நான் ஜெபிக்கிறதுக்கு அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. நான் வந்த நாள் 3 நாளும் பார்க்கிறேன். ஒரு உண்மையான ஊழியக்காரனை, ஒரு உண்மையான ஊழியக்காரியை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஒரு 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 உண்மையான சுவிசேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அவன் பாதத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அவன் பாதத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உண்மையான ஆத்ம பாரம், தேசத்தின் எழுப்புதல் பாரம் கொண்டவை, தேசத்தின் எழுப்புதல் பாரத்தை எழுப்புதல் பாரம் உடையவனை எப்படி பாச கண்டுபிடிக்கலாம்? அவன் முழங்கால பார்த்தா கண்டுபிடிக்கலாம். காப்பு காய்ச்சிருப்போம். என் இந்தியாவை ரசிங்க, என் தமிழ்நாட்டை ரசிங்க, என் கன்னியாகுமரி ரசிங்க. மேப்பை வச்சு எத்தனை பேர் வீட்டில் மேப்பை வச்சு ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. வந்து பாருங்க, திருப்பூருக்கு வந்து பாருங்க, சில மாவட்டங்களில் என் தங்கச்சிகளுக்கு தம்பிகள் சொல்றேன், வீட்டுக்கு போய் மேப்பை வாங்கு, இந்தியா மேப்பை வாங்கு, தமிழ்நாடு மேப்பை வாங்கு, வீட்டில் உன் சவுத்தில் ஒட்டு, முழங்கால போய் அது மேல கை வச்சு இந்தியாவை ரசிங்க, என் தமிழ்நாட்டை ரசிங்க, என் கன்னியாகுமரி ரசிங்கன்னு அழு. சந்தேகம் மேல கன்னியாகுமரி உங்க திருச்சபைக்கு தராமல் இருக்க மாட்டார். அழு போய் எங்கேயோ கிடக்கிற ஆங்கிலேயன், எங்கேயோ கிடக்கிற வெள்ளக்காரன், எங்கேயோ கிடக்கிற மிஷினரி, அவன் இங்கிலாந்தை விட்டுட்டு வரணும், அவன் அமெரிக்கா விட்டுட்டு வரணும், அவன் தான் சொத்தெல்லாம் விட்டுட்டு வரணும், அவன் சம்பந்தமே இல்லாத சம்பந்தப்படாத இந்தியாவில் வந்து அவன் ரத்தம் சிந்தி, அவன் தான் குடும்பத்தை, தான் மனைவியை விதையாக்கி, தான் பிள்ளையை விதையாக்கி அவன் உயிரை கொடுக்கணும். கேவலமா இல்லையா? நீ பிறந்த இந்த கன்னியாகுமரியில், நீ பிறந்த இந்த தமிழ்நாட்டில் உனக்கு உணர்வே இல்லையா? எங்கேயோ கிடக்கிற ஒரு மனுஷன் விளைக்கரையமா இங்க உயிரை கொடுத்திருப்பான் என்றால், கர்த்தர் யாரையோ தட்டி எழுப்புறார் எனக்கு தெரியல, கர்த்தர் யாரையோ தட்டி எழுப்புறார் எனக்கு தெரியல. நேற்று கூட செய்தியை எங்கேயோ லைவ்ல கேட்டிருந்த ஒரு பிள்ளை எனக்கு தம்பி கிட்ட சொல்லியிருக்காங்க, அக்கா ஒரு சின்ன பிள்ளை காலேஜுக்கு போற ஒரு பிள்ளை, அவ சொல்லியிருக்கலாம் தம்பி வாசிக்கிற தம்பியுடைய மனைவி கிட்ட, அக்கா லைவை பார்க்கும்போது அண்ணன் இவர் பேசும்போது எனக்கு என்னமோ பண்ணுதுக்கான்னு சொல்றாளாம். என்னவோ பண்ணுதுக்கா, எனக்கு என்னவோ பண்ணுதுக்கா. ஒரு இந்து மனுஷன் எங்கேயோ யூடியூப்ல சேனல் போட்டு அப்பப்ப வீடியோ போடுற, பதிவு பண்ற ஒரு வாலிப தம்பி வேலை செய்யற இடத்துல எங்க சர்ச்சு பையனும் அங்க வேலையில் இருக்கும்போது என் பாட்டை சும்மா போடுவான், என் செய்தியை சும்மா போடுவான். ஆனா பொட்டு வச்சுட்டு, அவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்க அந்த தம்பி, அவன் செய்தியை கேட்டு வார்த்தையை கேட்டு அவன் அடிக்கடி அடுத்த நாள் வந்துட்டு அவர் பாட்டு போடுங்களேன், அவருடைய பிரசங்கத்தை போடுங்களேன், அவர் செய்தியை போடுங்களேன். உடனே அவன் கேட்பான், டே நீ இந்து எதுக்குடா இவரை கேட்கிற? அது வேற ஒண்ணும் இல்லை, அவர் பேச எனக்கு என்னவோ பண்ணுது. ஒரு இந்து மனுஷன் பேசுறான், அவனுக்கு ஆத்ம பாரம், அவனுக்கு தேசத்தை குறிச்ச பாரம், அவனுக்கு இயேசுவை குறிச்ச நேசம். தம்பி எலும்பணும்டா, அண்ணே எலும்பணும், தங்கச்சி எலும்பணும், அம்மா தாயை எழும்பி ஆகணும். இந்த 24 ஆண்டு காலம் நீங்க எப்படி கன்வென்ஷன் கூட நடந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஆண்டு ஆவியானவரை இறங்கி சொல்றார், நீ மாறிட்டனா இந்த கன்னியாகுமரி மாறிடும், நீ மாறிட்டனா இந்த சாமிகளை மாறிடும், நீ மாறிட்டனா இந்த தமிழ்நாடே மாறிடும். போய் மேப்பை வாங்கு, ஒட்டு, போடு, அழு, கண்ணீர் விடு, விடாத முழங்கால் போடு, ஆத்து மக்களை தாங்கன்னு கண்ணீர் அனுபவத்தில் கேளு. 3 நாளும் ஆத்மபார உடையவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுவிசேஷ அறிவிக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாதத்தை சொல்லிட்டீங்க,
தேசத்தின் எழுப்புதலுக்காக அவனை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, முழங்கால சொல்லிட்டீங்க, அதை பார்த்தா தெரிஞ்சிடும்னு. ஆத்ம பாரம் உடையவனை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, கண்ணை பார்த்தால தெரிஞ்சிடும். இங்கே வந்த 3 நாளும் என் தாயை நான் நேசிக்கிறேன், என் சாந்தி பாஸ்டர் அவனை நான் பார்க்குறேன். அவங்க கண்களில் கண்ணீரோடு தான் உட்காந்துருக்காங்க, கண்ணீரோடு தான் உட்காந்துருக்காங்க. நான் ரூமுக்கு போனாலும் இவங்க முகம் அடிக்கடி என் கண் முன்னதாக வருது, கண் முன்னதாகவே வருது. அழுதுகிட்டே அவங்க இருக்கிறத பார்க்குறேன், அழுதுகிட்டே இருக்கிறத பார்க்குறேன். ஆத்ம பாரம் உடையவங்க கண்களில் இந்த ஓரத்தில் கண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கும், கண்ணீர் சுரந்துகிட்டே இருக்கும். பாரம் இருக்கா? என் சபத்தில் எனக்கு அந்த அந்த அபிஷேகத்தில் தாங்க ஆண்டவரே ஏங்குறியா, கேட்குறியா? இல்லைண்ணா சாதாரணமாகவே இல்லை, விட முடியாது. எனக்கு இயேசுதான் ரோல் மாடல்னு நினைச்சினா, அவர் எப்படி கண்களில் கண்ணீர் துளியோடு அழுதாரா, நான் அப்படி அழ ஒப்பு கொடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே முழங்கால கெத்செமனேல அழுவார்னா, நானும் நேர் முழங்கால. எனக்காவது மேட்டு பாய் போட்டிருக்காங்க, ஆனால் அவருக்கு பாறையில் தான் இருந்தது. முழங்கால் அழுதாரு, கெத்செமனேல பாறையில் தான் முழங்கால் போட்டு அழுது. எனக்காவது பாய், எனக்காவது மேட்டு, ஆனால் அவர் பாறையில் தான் முழங்கால் போட்டு அழுதாரு. ஏசப்பா அவர் வருகையில் உன்னை பார்த்து, உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சனே, நீ எனக்கு என்ன தியாகம் செஞ்சப்பா, மகன் நீ எனக்கு என்னடா பண்ண, பிள்ளை நீ எனக்கு என்னடா செஞ்சன்னு கேட்டார்னா, நீ என்ன சொல்லுவ? நீங்க என்ன சொல்லுவீங்க? வறண்ட பாத்திரத்தை நிரப்புங்கள். கடைசியாக இயேசு அந்த வேலைக்காரனை பார்த்து 3வது ஒரு வேலை சொன்னார். வந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் இந்த திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாரு. தண்ணீராய் மாறி திராட்சை ரசமாய் மாறின தண்ணியை வறண்ட பாத்திரத்தை நிரப்பின நீங்களே கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுங்கன்னாரு. என்னப்பா சார் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட? இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே மாஸ்டர் வந்து அங்கே ரோஸ்ட் போடுறதா இருக்கட்டும், புரோட்டா எல்லாம் அவன் தான் மாஸ்டர் உள்ளே இருப்பான். ஆனால் அதை சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், அவன் தான் பந்தி விசாரிப்புக்காரன். அல்லேலூயா. சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், சர்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான், அவன் தான் பந்தி விசாரிப்புக்காரன். ஆண்டவர் 6 வேலைக்காரங்களையும் எழுத மறக்கலை, 7வது ஒரு பந்தி விசாரிப்புக்காரனையும் எழுத அவர் மறக்கலை. ஏன் இந்த 6 பேரையும் தண்ணியை நிரப்ப சொன்ன ஆண்டவர் அடுத்து இந்த 6 பேருக்கு அடுத்து ஒரு வேலை கொடுக்குறாரு. பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள்னு சொன்னபோது அவர்கள் கொண்டு போனார்கள்னு நம்ம 8ஆம் வசனத்தில் படிக்கிறோமே, கொண்டு போனார்கள்னு. ஏன் ஆண்டவர் இதில் நமக்கு என்ன பாசம் சொல்ல விரும்புகிறாரு? இந்த பந்தி விசாரிப்புக்காரன் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோசேப்பு அவங்க அண்ணங்காரங்க அவன் மேலே தரிசனம் இருக்குது, திட்டம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவனை படுகொலியில் போட்டாங்க, வீண் பலியிலையும் போடப்பட்டுச்சு. கடைசியில் அவன் இப்போ யோசேப்பு அந்த பார்வோனுக்கு பக்கத்தில் பெரிய அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ யோசேப்புடைய அண்ணங்காரங்கள்லாம் யோசேப்புக்கிட்ட ஒரு பெரிய காணிக்கையை கொண்டு வந்து அவங்கிட்ட கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கறதுக்காக அந்த விருந்தில் உட்கார்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு பந்தி. இதைத்தான் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம், யார் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க, படிக்க நேரம் இல்லை. 43ஆம் அதிகாரம் அதில் 26ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா 43:26 இங்கே நடக்கிற விஷயம் என்ன? இந்த யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அந்த அண்ணங்காரங்கள்லாம் அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த காணிக்கையை யோசேப்பினிடத்தில் அவரிடத்தில் கொண்டு போய் வைத்து அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா, தரை மட்டும் குனிந்து இந்த யோசேப்பை வணங்கினார்கள். யோசேப்புக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்களாம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்களாம். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, அவர்கிட்ட நீ ஏதாவது கொண்டு போய் வச்சே ஆகணும், கொண்டு போய் ஏதாவது வச்சே ஆகணும்.
இந்த யோசேப்பு இயேசுவுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. இந்த யோசேப்பை சந்திக்க வந்த அந்த எல்லா சகோதரர்களும் அவங்க காணிக்கையை கொண்டு வந்து யோசேப்பு கிட்ட வச்சு தரை மட்டும் குனிந்து அவனை வணங்குனாங்களாம். இப்போ யோசேப்பு என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் ஒரு பெரிய பந்தி ரெடி பண்ணான். ஹல்லேலூயா. பெரிய பந்தியை ரெடி பண்ணி எல்லாரையும் வரிசை அண்ணங்காரங்களை தம்பி எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு வந்து கொடுக்க சொல்றான். எனக்கு இப்போ கேள்வி என்னன்னா, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, என்னத்தான் கூட பிறந்த சகோதரன் வந்தா கூட இந்த யோசேப்பு பந்தி விசாரிப்புக்காரனா மாற மாட்டான். யோசேப்பு இயேசு அடையாளம் சொல்றாங்கல்ல, ஆனா இந்த யோசேப்பு எல்லா அண்ணங்காரங்களும் வந்து உட்காரும் போது, அண்ணே நான் சர்வ் பண்றேன்னு, நான் உங்களுக்கு சாம்பார் ஊத்துறேன், நான் உங்களுக்கு ரசம் ஊத்துறேன், நான் உங்களுக்கு இன்னும் ரொட்டி எடுத்து போடுறேன்னு பந்தி விசாரணை செய்ய மாட்டான். அதனால தான் அவன் யோசேப்பு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கூட பிறந்த சகோதரனுக்கே இவனுக்கு பந்தி விசாரணை செய்யறதுக்கு மனம் இல்லை. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இப்ப 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. அங்க தாவீது இப்ப ராஜாவாயிட்டான். தாவீது ராஜாவாயிட்டான். அங்க 1ல இருந்து 7 வரைக்கும் வீட்டுல போய் வாசிங்க. இப்ப தாவீதுக்கு நெருங்கிய நண்பன் தான் யோனாத்தான். நெருங்கிய நண்பன் தான் யோனாத்தான். வசனம் போட்டிருக்கு, 6:7 போடப்பட்டிருக்கு. சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் அவனின் மகன் மேவிபோசேத்து தாவீதிடத்துல வந்தபோது அந்த தாவீதிடத்துல முகங்குப்புற விழுந்து அவன் வணங்குறான். முகங்குப்புற விழுந்து வணங்குறான். நடந்த விஷயம் அந்த மேவிபோசேத்தை அவன் பார்த்துட்டு அவன் சொல்றான், டேய் மகனே நீ ஒன்றும் கலங்காதடா, உங்க அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுடா யோனாத்தான், ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? உங்க அப்பாவுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உங்க அப்பாவுக்கு நான் உடன்படிக்கை பண்ண ஒரு சத்தியம் பண்ணேன். நான் ராஜாவா இருக்கும்போது உன் குடும்பத்துக்கு நான் தயவு செய்வேன், நான் ராஜாவா இருக்கும்போது உன் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்வேன்னு நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தேன்டா. அதனால நீ என் பந்தியில, ராஜா சாப்பிடுற இந்த அரண்மனையில, இந்த பந்தியில நித்த அப்பம் புசிப்பேன்னு சொல்லி 7ஆம் வசனத்துல சொல்லுவான். அப்ப இவனுக்கு ஒரு பந்திய யார் ரெடி பண்றா? தாவீது ரெடி பண்றான். ஆனாலும் தாவீது சிநேகிதனாய் பார்க்கப்பட்ட யோனாத்தானின் மகனா இருந்தாலும் தாவீது சர்வ் பண்ண மாட்டான். தாவீது சர்வ் பண்ண மாட்டான். நீ யோசேப்ப சூப்பர் சானிக்னுவ, தாவீத சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவ. ஆனா இந்த 2 பேருமே பணிவிடை ஊழியம் செய்ய, பந்தி விசாரணை வேலை செய்ய அவங்க முன் வரவே இல்லை. ஆனால் 3வது ஒரு நபர் வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னதாக சீஷல் எல்லாரும் ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க. டேய் நீ பெரியவனா நான் பெரியவனா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 வரைக்கும் ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க. நான் இதைத்தான் பிரசங்கத்துக்குள்ள கொண்டு வந்து முடிக்க விரும்புகிறேன். ஒருத்தருக்கு சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது உடனே பேதுரு சண்டை போடுறான், டேய் நான் தாண்டா பெரியவன், நான் தாண்டா ஆண்டருக்கு வலதுகை. உடனே யோவான் சொல்றான், டேய் நான் தாண்டா அவர் மார்பிலே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறவன், நான் தாண்டா அவருக்கு பிஏ அப்படின்னு ஒருத்தருக்கு சண்டை போடும்போது இந்த சத்தம் ஆண்டவர் காதில் வந்தபோது, டேய் எதுக்குப்பா சர்ச்சில் நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை போடுற? எதுக்குப்பா நீ பெரிய ஆளு, நீ பெரிய அவன் பெரிய ஆளு, இந்த செவ பெருசு அந்த செவ பெருசு இதுன்னு எதுக்குப்பா சண்டை போட்டு வாழ்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து படிச்சிக்காதீங்க. உடனே ஆண்டவர் சொல்றார், டேய் உங்கள பெரியவன் சிறியவனா இருக்க கடவன், தலைவன் பணிவிடைக்காரனா இருக்க கடவன். எங்க ஊர்ல ஒரு பொல்லாத ஆவி இருக்கு. தலைவர், தலைமை போதகர். லைவ் தானே போது போட்டோம். அல்லேலூயா. தலைவர் தலைவர் ஏன் இயேசு யார தெரியுமா தலைவர்னு சொல்றாரு? எவன் ஒருத்தன் தலைவனா நீ தலைமை போதகனா இருக்க விரும்புகிறாயோ பணிவிடைக்காரனா ஊழியம் செய்யுங்கிறாரு. இன்னைக்கு தலைமை 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 தலைமை, ஐயோ தலைமை தான் பெரிய பிரச்சனைமா. அல்லேலூயா. தலைமை தானே பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு தலை தான் எல்லார் தலையும் தூக்கிடுது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பெரியவன் சிறியவனா மாறுங்கடா, தலைவன் பணிவிடைக்காரனா மாறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உங்களில் எவனாவது பந்தி இருக்கிறவனா அல்லது பணிவிட வேலை செய்யறவனா எவன் பெரியவன் 27ஆம் வசனத்துல லூக்கா 22:27 கேட்கிறார். இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், பந்தியில ஒரு சீஃப் கெஸ்ட், அதாவது உங்க வீட்டில் ஒரு கெஸ்டோ இல்லை ஒருவேளை ஹோட்டல்ஸ்ல ஒரு கெஸ்ட் யாராவது உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா பந்தியில உட்காந்து சாப்பிட்றவன் பெரிய ஆளா? அவன் கேட்குற டீ, அவன் கேட்குற ரோஸ்ட், அவன் கேட்குற புரோட்டாவை மேலே தொப்பியை போட்டு சர்வ் பண்ணுறானே அவன் பெரிய ஆளா? சொல்லுங்க, யார் பெரிய ஆளு? யார் பெரிய ஆளு? சர்வ் பண்ணுறவனா பெரிய ஆளு?
உங்களை ஹோட்டலுக்கு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? தண்ணியை வைக்கிறான் பாரு, ஓயா என்னையா அது என்ன இருக்கு, அவன் ஒன்று தான் சொல்லுவான். உடனே நம்ம ஆளுக்கு என்ன இப்படி வேற எதாவது இல்லையா? அல்லேலூயா. ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருக்கும் போது ஒரு 5 வயசு பையன் வந்து பக்கத்து டேபிளில் வந்து உட்காந்தான். அவனை ரொம்ப அதிகமாக அவனை என்ன செய்கிறாங்க, செல்லமாக வளர்த்துட்டாங்களே என்னவோ தெரில. ஒரு வயசான ஐயா அவர் துண்டை இங்கே மேலே போட்டு அவர் வந்து சர்வ் பண்ணுறாரு ஒரு ஹோட்டலில். அவர் உடனே தண்ணி வச்சாரு. உடனே ஏதோ ஒரு விதத்தில் தண்ணியோ ஏதோ இலையோ ஏதோ ஒன்று கொட்டி போச்சு. உடனே அவன் ஏய் என்ன இப்படி வைக்கிற அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய ஆள். அதை அவங்க அம்மாவும் கண்டுக்கல, அவங்க அப்பாவும் கண்டுக்கல. அந்த ஆளை அவ்வளோ மரியாதை இல்லாமல் கொண்டு வா, பூரியை கொண்டு வா, இட்லியை கொண்டு வா அப்படிங்கிற. ஆமாம், அந்த மனுஷனும் தன்னை தாழ்த்தி அந்த பெரிய ஹோட்டலில் தன்னை தாழ்த்தி அவங்க வந்து அந்த மனுஷன் வச்சாரு. எவன் பெரியவன்? எவன் பெரியவன்? பந்தியில் உட்காந்துருக்கிறவன் தானே பெரிய ஆள். எனக்கு இந்த 3 நாளாக என்ன பந்தியில் உட்கார வச்சு அல்லேலூயா பாருங்க இந்த புண்ணியமா எப்போ அடுத்த முறை கண்டிப்பாக சந்திக்கிறேன் பிரதர். அல்லேலூயா. ஆமாம், பிரதர் பேர் என்னம்மா? ராஜா. ராஜா ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின் ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிடுவார் போல தெரியுது. அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்லிட்டேன் பிரதர் இவ்வளோ வேண்டாம் பிரதர் எனக்கு. அல்லேலூயா. ஆமாம், ஊழியம் செய்யணும். அவர் போட்டு கலப்பு 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 கலப்புன்னு இல்லை பிரதர் நீங்கள் சாப்பிடணும் போட இல்லை பிரதர் சாப்பிடணும். இது நிறைய அன்பு உள்ளவர்கள் அங்கே இருக்கிறனால அல்லேலூயா. அன்பு பெருசு, வயிறு சிறுசு. அல்லேலூயா. அந்த அன்பை பெருசாக பார்க்கும்போது வேலை ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆனாலும் என்ன செய்கிறது? இப்போ விளங்குதா உங்களுக்கு? பந்தி இருக்கிற ஆளு, பணிவிட செய்கிற ஆளு, இப்போ பந்தி இருக்கிற ஆளு தான் பெரிய விஐபியா பார்க்குறீங்க. அல்லேலூயா. சர்வ் பண்ணுறவன் அவனை பெருசாக யாரும் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? 27ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார், உங்களை எவன் பெரியவன்? பந்தி விசாரணை செய்கிறவனா, பந்தியில் இருக்கிறவனா, இல்லை பணிவிட வேலை செய்கிறவனா? இயேசு சொல்லிட்டு சொல்றாரு, பந்தி இருக்கிறவன் தான்டா பெரியவன். அப்படி இருந்தும் நான் உங்க முன்னாடி ஒரு பணிவிடைக்காரனா ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னு இயேசு சொன்ன போது யோசேப்பு அந்த பணிவிடை ஊழியம் செய்யல, தாவீது அந்த பணிவிடை ஊழியம் செய்யல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் பணிவிடை ஊழியம் செய்யத்தக்கதா அவர் தன்னையே தாழ்த்தினார்னா இப்ப விளங்கிருக்கு உங்களுக்கு. திராட்சரசத்தை முண்ட எல்லாரும் பந்தி விசாரிப்பு காரங்கிட்ட கொடுக்கறதுக்கு தாயா கத்தர் உன்னை என்னையும் அழைக்கிறாரு. எந்த ஊழியம் செஞ்சாலோ, எந்த ஆத்தும அறுவடை நடந்தாலோ, எந்த பெரிய பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாலோ எல்லா மகிமையும் அவருக்கு தான் சொந்தம். எல்லா மகிமையும் பந்தி விசாரிப்பு காரனுக்கு தான் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நீ விதைப்பாய் என்றா. அல்லேலூயா. மகன் இந்த ஷால் கொடுங்க, ஷால் கொடுத்தங்க தந்துடுறேன்டா. ஷால் கொடுங்கம்மா, ஒரு பெரிய ஷாலாக கொடுங்க. யாராவது ஒருத்தன் கொடுங்க. டேய் கொடுறா, தந்துடுறேன். எனக்கு புதுசாக வந்தியோ? அல்லேலூயா. அல்லேலூயா. பணிவிட வேலை செய்கிற வேலைக்காரன் துண்டை இங்கே தான் கட்டுவான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. 5 மீட்டிங்கில் ஒரு வசனம் படிக்க விடல, இந்த ஒரு வசனம் படிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. வேகமாக 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 எல்லாம் எடுத்துட்டிங்களா? லூக்கா 12:37. ஆமாம், ரைட், ஓகே. யாராவது ஒருத்தவங்க மைக்கில் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அக்கா மைக் இருக்கா சிஸ்டர்? மைக்கில் வாசிங்க, மைக்கில் எல்லாம் அந்த வசனத்தை கவனிங்க.
குயிக்க டைம் இல்லை. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். எல்லாம் விழிச்சிருக்கணும். அல்லேலூயா. பந்தி விசாரிப்புக்காரனாகி இயேசுவுக்கு எவ்வளவுக்கு நீங்க அவர் கையில திராட்சரசம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு அவருக்குன்னு நீங்க ஆத்துமாக்கள் அதை எப்படி அவர் கரத்துல கொடுக்குறீங்களோ, கர்த்தர் சொல்றா, நீங்க தான் என் ஊழியக்காரன், நீங்க தான் என் ஊழியக்காரி, நீங்கெல்லாம் பாக்கியவான்கள்ங்கிறாரு. இப்ப எஜமான் வரப்போறாரு. இப்ப வாசிங்க சிஸ்டர். அவர் அறை கட்டி கொண்டு. அல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. அவர் என்ன கட்டி கொண்டு? எங்க இடுப்புல இயேசு அறை கட்டி கொண்டு. அல்லேலூயா. இயேசு அறை கட்டி கொண்டு. அடுத்து அவர்களை பந்தி இருக்க செய்து. சரவணா கொஞ்சம் வாங்கண்ணே. சரவணா கொஞ்சம் வாங்க. சரவணா வாங்க 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 வாங்க. குயிக்கா சீக்கிரமா வாங்க. அறை கட்டி கொண்டு. சரவணா வாங்க 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 குயிக்கா. இவன் என்னடா பண்ண போறான்னு பாக்குறீங்களா? அல்லேலூயா. ஒன்றும் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து. அவரை என்ன செய்தாங்களா? பந்தி இருக்க செய்து. அல்லேலூயா. இப்ப இந்த சட்டை நான் நல்லா போட்டு வந்திருக்கேனா இல்லையா? அயன் பண்ணது அவர் தான். அல்லேலூயா. ஆமா. இப்ப எஜமானுக்கு ஊழியம் செஞ்ச ஊழியக்காரன். அல்லேலூயா. எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரி கர்த்தர் மீண்டும் அவர் வரும்போது மீண்டும் ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது, சபையை சந்திக்க வரும்போது, என்ன சந்திக்க வரும்போது, இப்ப இயேசு என்ன பண்றாரா? அவர் அறை கட்டி கொண்டு வாசிங்க. அவர்களை பந்தி இருக்க செய்து. இப்ப இவரை நான் பந்தி இருக்க செய்து சமீபமா வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு. தாவீது பணிவிடை ஊழியம் செய்யல. யோசேப்பு பணிவிடை ஊழியம் செய்யல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அந்த மேல் வீட்டு அறையில 12 ஊழியக்காரங்களை உட்கார வச்சு 12 அப்போஸ்தலரை உட்கார வச்சு அவங்க எல்லாருடைய கால்களை இயேசு ஒருத்தரை உட்கார்ந்து கழுவி 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 இயேசு ஒருத்தரை கழுவி 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 அவர் ஒரு வேலைக்காரனா மாறுறாரா பாஸ்டர்? அவரே ஒரு வேலைக்காரனா மாறுறாருனா நான் எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருக்கணும்? அந்த பணிவிட வேலை செய்கிற அவரே ஒரு வேலைக்காரனா, பந்தி இருக்கிறவனா மாறுவார், பணிவிட வேலை செய்யறவனா மாறுவார்னா நான் எவ்வளவு வேலை செய்யணும்? நான் சும்மா சர்ச்சில் பந்தியில உட்காந்துட்டு போறவனா இருக்கக்கூடாது. நான் பணிவிடை ஊழியம் செய்யறவனா மாறணும். நான் சபைகளை சும்மா வந்துட்டு சேர்ல உட்காந்துட்டு கீழே பாயில உட்காந்துட்டு பந்தியா இருந்துட்டு வாரம் சாப்பிட்டுட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு போற ஆளா இருக்கக்கூடாது. நான் பணிவிடை ஊழியம் செய்கிறவனா மாறணும். என் இயேசு தகப்பன் பணிவிடை ஊழியம் செய்தா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை லைவ்ல பார்க்கிற என் தகப்பன், என் ஊழியர்களையும் பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எவன் பெரியவன் பரலோகத்துல? யார் பெரியவன் பரலோகத்துல? நீ பரலோகத்துல பெரிய ஆளா மாறணும்னா இங்க நீ சிறியவனா மாறணும். நீ தலைவனா மாறணும்னா நீ தலைமை போதகர், நான் ரெவரண்ட், நான் டாக்டர்னு நீ பெரிய பெரிய ஆளா நீ பேசிக்கொண்டிருக்கிறியே, நீ தலைமைத்துவத்தில் வரணும்னா அதுக்கு முன்னாடி உன் ஜனத்துக்கு, உன் உடல் ஊழியக்காரனுக்கு நீ இந்த இடுப்புல அறை கட்டி கொண்டு நீ பணிவிடை வேலைக்காரனா மாறணும். அவன் தான் தலைமை போதகன், அவன் தான் தலைவன், அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியேறப்பட்டவன். கர்த்தாவே எனக்கு இந்த அபிஷேகம் தாங்க, எனக்கு இந்த ஊழியத்தை தாங்க, எனக்கு இந்த வல்லமை. இப்ப ஜெபிக்கலாமா? கர்த்தாவே நாங்க 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 இப்படிப்பட்ட பணிவிடை ஊழியம் செய்யத்தக்கதா எனக்குள்ள அந்த ஊழிய வாஞ்ச, எனக்குள்ள அந்த ஆத்ம பாரம், எனக்குள்ள அந்த ஆத்ம தாகம் வருவதாக வருவதாக. இயேசு கிறிஸ்து நீங்க வருவதற்குள்ளாக இந்த ஆத்ம அறுவடை திருச்சபையில என் தகச்சி எல்லாம் பணிவிடை ஊழியக்காரி, என் தம்பி நீதான் பணிவிடை ஊழியக்காரன், என் அண்ணன் அக்கா நீங்க தான் பணிவிடை ஊழியக்காரி, நீதான் பணிவிடை ஊழியக்காரி.
இப்ப இயேசு மரிச்சார், இப்ப இயேசு மரிச்சார், இப்ப உயிர் தெழுந்து போயிட்டார். இப்ப இயேசு இந்த சால்வைய இந்த இருக்கட்டும், இப்ப இயேசு இந்த சால்வைய இங்க அணிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் பாஸ்டர்? இதைத்தான் ஏசாயா 59:17 அவர் வைராக்கியத்தை சால்வையா அணிந்திருக்கிறார்னு போடப்பட்டிருக்கு. இதைத்தான் யோபு 29:14 அவர் நியாயம் என்கிற அந்த சால்வையை தரித்து கொள்ளத்தக்கதா யோபு அங்க நியாயத்தின் சால்வை எழுதுகிறான். இப்ப ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி. அவர் நியாயம் விசாரிக்க வரப்போகிறார். அவர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, இந்த சபைக்காக இதுவரைக்கும் யுத்தம் பண்ணவங்க, பகைச்சவங்க, உனக்கு விரோதமா எழும்பினவங்க எல்லாருக்கும் சரி கட்ட வரப்போறா. நல்ல ஒரு அபிஷேகத்துல சரி கட்ட போகிற தேவன் அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி, அவர் நியாயாதிபதி. கர்த்தாவே, இந்த வசனம் எனக்கு தாப்பா, எனக்காய், என் சபைக்காய், என் பிள்ளைகளுக்காய் என் ஆண்டவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். நியாய விசாரிக்க வர போறீங்க. இன்னைக்கு எத்தனை சபைக்கு பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்தா என்ன, எத்தனை ஊழியர் செய்கிற தான் பிள்ளைகளுக்கு நெருக்கம், போராட்டம், உபத்திரம் வந்தா என்ன, என் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க வருகிறார். அவர் வைராக்கியத்தின் சால்வையை அணிந்து வருகிறார். அவர் நியாயாதிபதி, வைராக்கியத்தின் சால்வையை அணிந்து வருகிற நியாயாதிபதி. அப்போ மூணாவது என்ன பாஸ்டர் நான் சொல்கிறேன், இந்த எப்போ இயேசு இங்கே போட ஆரம்பிச்சிட்டாரோ அவர் இப்போ நியாயாதிபதியாக இருக்கிறதுனால, நியாயாதிபதியாக இருக்கிறதுனால இதைத்தான் யாக்கோபு 5:9 சொல்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் முறையிடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாதீங்க, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறாருங்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கும் நியாயாதிபதி உனக்காக, உன் குடும்பத்துக்காக வழக்காடுகிற தேவன். நீ புலம்பாத. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்க, உன் குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்க நீங்கள் புலம்பாதீங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா, கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். அது வேலையா இருக்கலாம், அது படிப்பா இருக்கலாம், அது காலேஜா இருக்கலாம், அது ஸ்கூலா இருக்கலாம், அது சபையா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், அது இட பிரச்சனையா இருக்கலாம், அது பண பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உன் வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். அவர் வழக்காடுகிற தேவன். ஆர்ப்பாரி, ஆர்ப்பாரி, ஆர்ப்பாரி. கர்த்தாவே, வழக்காடுகிற தேவன், 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 வழக்காடுகிற தேவன். இப்ப இயேசு வரப்போறாரு, இப்ப வரப்போறாரு இயேசு. இப்ப கேட்கலாம், இப்ப எப்படி பாஸ்டர் வரப்போறாரு? நல்லா இருக்கா? அல்லேலூயா. பெருசா ராஜாவா வரப்போறாரு, ராஜாவா வரப்போறாரு. நல்லா எல்லாம் ஆர்ப்பரிச்சிடலாம். வெளியில உள்ள அண்ணன் சும்மா இருக்காத, எல்லாம் கைதட்டு, எல்லாம் கைதட்டு. என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ராஜா 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 ராஜாவா வரப்போறாரு. உனக்காய் வரப்போறார், உங்க சபைக்காய் வரப்போறார், உன் குடும்பத்துக்காய் வரப்போறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் தாம் பிள்ளைகளுக்காய் வரப்போறார். பாஸ்டர் எனக்கு அழுகையா இருக்கு பாஸ்டர்னு சில பேர் ஃபீல் பண்றீங்க. ஆண்டவருடைய நேசமும் அவருடைய உன்னதத்தையும் நாம் பார்க்கும்போது, தியானிக்கும் போது, இதுதாயா அவரை அறிகிற அறிவுல வளரணும்னு பவுல் எழுதுறாரு. அவரை அறிகிற அறிவு. கர்த்தர் இப்ப சொல்றாரு, உனக்கு உன்னையும் நான் ராஜாவாத்தான் 1000 வருஷ சாட்சியில் உட்கார வைக்க போறேன்.
உன்னையும் நியாயாதிபதியாகத்தான் நான் எழுப்ப போகிறேன். நீ ராஜாவா உட்காரணும்னா நீ நியாயாதிபதியாக மாறணும். நீ நியாயாதிபதியாக மாறணும்னா வேலைக்காரனாக மாறணும். வேலைக்காரனாக மாறணும். வேலைக்காரனாக மாறணும். வேலைக்காரனாக மாறணும். வேலைக்காரனாக மாறணும். என் பிரசங்கத்தோட முடிக்க விரும்புகிறேன். பாஸ்டர் புரிஞ்சிச்சு பாஸ்டர். நீ படிக்கிறது, நீ டிகிரி வாங்குறதுலாம் பெருசு இல்லை தங்கச்சி. நீ எவ்வளோ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், பெரிய பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தில் டீச்சர்ஸ், எந்த ஸ்தானத்தில் நீ போனாலும் சரி, பைலட் ஆனாலும் சரி, இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய கனமான போஸ்டிங், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ லோகாதிபதியாகிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதா இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத. நீங்க டாக்டரா இருந்தா என்ன, என்கிட்ட தான் முழங்கால் போடணும். நீங்க இன்ஜினியரா இருந்தா என்ன, எங்ககிட்ட தான் முழங்கால் போடணும். நீங்க ஜட்ஜா இருந்தா என்ன, வாங்க. அல்லேலூயா. அவங்க தன்னை தாழ்த்துறாங்க. கர்த்தர் எங்களுக்கு அந்த உரிமையும் அந்த கணத்தையும் கொடுத்து கர்த்தர் நிறுத்துறாருன்னா இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவ திட்டம். கரவலாடு பின்னாடி போன தாவீது அரியணையில் அமர்த்துவார் என்றார். சிறைச்சாலையில் கிடந்த யோசேப்பு ஆண்டவர் அரியணையில் அமர்த்துவார் என்றார். பாஸ்டர் புரிஞ்சிருச்சு பாஸ்டர். பந்தி விசாரிப்பு காரணத்தில் எப்போ இந்த வேலைக்காரங்க கொடுத்தாங்களோ தண்ணீர்லாம் திராட்சரசமாக மாறிடுச்சு. எப்போ மாறிச்சு? பந்தி விசாரிப்பு காரம் கையில் போகும்போது தான் மாறிச்சு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது, நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்காது. நமக்கு இல்லை. இதை கொண்டு போங்கன்னு போது எப்போ பந்தி விசாரிப்புக்காரன் ஊற்றுனானோ, ஊற்றுற வரைக்கும் வேலைக்காரங்க பார்த்தாங்க அடிச்சுடுவாங்களோ தண்ணியை ஊற்றிருக்குமேன்னு. ஆனால் பந்தி விசாரிப்புக்காரன் கையில் போன உடனே அது அற்புதமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் ஊழியம் ஊழியக்காரன் வேலைக்காரன் கையில் இருந்திருக்கலாம். இல்லை, அது பந்தி விசாரிப்புக்காரன் கையில் போகட்டும். ஆண்டவர் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் உங்கள் பிஸ்னஸ் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் உன் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் உன் வேலையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் உன் பிள்ளையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில் உன்னுடைய காரியங்கள், எதிர்பார்ப்பு, எதிர்காலம், வேலை, படிப்பு, வரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சொல்றார், உன் சுவிசேஷ பணித்தலம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. மீடியா ஊழியம் செய்யறியா, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. ஆடியோ மினிஸ்ட்ரி பண்றியா, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. எந்த ஊழியம், எந்த காரியம், சபைக்கு இருக்கிற எல்லா பணிவிட வேலையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு. எல்லாத்தையும் டா இல்லப்பா, எல்லாம் நீங்க 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 நீங்கன்னு ஓடி போய் நீ எல்லா பணிவிட வேலை செய்வா என்றார். இன்னைக்கு இங்க தான் அரை கட்டிட்டு இருக்கிறோம். தம்பி தங்கச்சி, ஒரு நாள் வரும் அன்னைக்கு உன் சால்வையை இங்க அவர் உடுத்துவார். அடுத்த ஒரு நாள் வரும் இந்த சால்வையை இங்கேயே அவர் கிரீடமாய் கத்த உனக்கு. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நான் ஊழியம் செய்யும் போது நான் உருமாலை கட்டினேன், ஆனா ஊழியம் எல்லாம் ஜெயமெடுத்து நான் முடிக்கும் போது ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்படும். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. என் பிரசங்கத்தோட முடிக்க போறேன். 3 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் உங்களை அனுப்ப போறேன். ஆனா ஒண்ணு, நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு ரவுடி குடும்பத்திலிருந்து பிறந்தவன். என்னுடைய சொந்த ஊர் சென்னை. என் சொந்த ஊர் சென்னை, பெரம்பூர், ஐனாவரம், மதுரை பிள்ளை ஸ்ட்ரீட் 56. ஏன் இவ்வளோ அட்ரஸ் சொல்கிறேன்னா, வந்திருந்த பாதைகள் வாரத்தில் 2 முறை போலீஸ் வரும். என் தகப்பனார் அவ்வளவு துன்மார்க்கத்தனமாக செயல்படுவாங்க. பயங்கரமான இந்து குடும்பத்தில், பயங்கரமான ரவுடி குடும்பத்தில் பிறந்தவன் நான். ஆனால் எனக்கு நினைவு தெரிந்த நாட்களில் என்ன ஒரு விபிஎஸ், ஒரு சண்டே ஸ்கூல் என்னை அப்படி தான் கொண்டு போனாங்க. அங்கே நடந்த விஷயம் என்ன, எங்கள் சிறுபிராயத்திலேருந்து இந்து ஆச்சாரத்தில் ரொம்ப வெறித்தனமாக இருந்ததுனால நாங்கள் எங்கள் சொத்துக்காக சொந்த பந்த உறவுகளை யாராவது ஒரு சிலர் மாந்திரிகம், பிள்ளி சூனியம், காயங்களை வைத்ததுனால எங்கள் வீட்டையும் நிலத்தையும் நாங்கள் சரியாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்து நிமித்தம் தள்ளப்பட்டோம். எத்தனையோ முறை இயேசு குறித்து சொன்னாங்க. இயேசுவோட பெரிய நாட்டங்களில் என் அத்தை
எங்கள் அத்தைமாரில் இருக்கிறதுனால சாபம். 30 வயது வரைக்கும், 31 32 வயது வரைக்கும் திருமணம் ஆகலை. சாபத்தின் கட்டு. எங்கள் பெரியப்பா மார்கள் எல்லாரும் 40 வயசை கடந்து திருமணம் ஆகவே ஆகலை. அவ்வளோ பெரிய சாபத்தின் கட்டு. எங்கள் அப்பா லவ் மேரேஜ். இப்படிப்பட்ட சூழலை தான் பிறந்தவன் நான். எங்கள் அப்பா துன்மார்க்கத்தனமாக, நல்ல தகப்பனார் தான், துன்மார்க்கத்தனமாக எங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார். ஆனால் துன்மார்க்கத்தனமாக அவர் அன்றைக்கு ஆட்டங்களை ஆடின காலகட்டத்தில் என் தாயார் எங்களை தூக்கி கொண்டு அங்கேயும் இங்கேயும் எங்களை சுமந்து கொண்டு ஓடின நாட்களில் பல வனாந்தரம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பல போராட்டம். இதனால எங்களுடைய தாயார் அவங்க ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு என் தம்பியும் என்னையும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் அப்படி படித்து கொண்டு வந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு கொடிய பஞ்சம். இந்த பஞ்சத்தில் எங்கள் அம்மா திடீர்னு ஒரு பெரிய அம்மை போட்டுருச்சு. அம்மை போட்டதுனால நடந்த விஷயம் என்ன, ஏறக்குறைய 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு. கடைசியில் அங்கேயும் இங்கேயும் வாங்கின காசெல்லாம் கொடுக்க முடியாதனால ஒவ்வொரு ஆளாக கடன் கொடுத்தவெல்லாம் வீட்டுக்கு வந்து டேப் ரெக்கார்டு எடுக்கிறது, கட்டில் எடுக்கிறது, பீரோ எடுக்கிறதுன்னு சொந்த பந்த உறவுகள் மற்றவங்க எல்லாருமே அப்படி எல்லா காரியங்களையும் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெரிய வனாந்தரம். என்னுடைய மாமாவுடைய மகள் அவ ஸ்கூலுக்கு போகும்போது 3ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு போகும்போது அவ சாப்பாட்டின் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாதனால அவ சாப்பிடாம வச்சிருவா டிஃபனில். அந்த சாப்பாட்டை நான் வேகமாக சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு வட்டல்ல சத்துணவுல தான் நான் வளர்ந்தேன். சத்துணவு சாப்பாட்டை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அந்த சத்துணவு சாப்பாட்டை வாங்கி நான் இவ டிஃபனை சாப்பிட்டுட்டு அந்த சத்துணவு சாப்பாட்டை சுட இருக்கும், அவ்வளவு சுட இருக்கிற சத்துணவு சாப்பாட்டை சாம்பாரோட அவ டிஃபனில் ஊற்றி யாருக்கு தெரியாம அதை மூடி யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள வைத்து கொதிக்கும். அந்த டிஃபனை தூக்கி வேகமா ஓடி வந்து அங்க இருக்கிற என் தாயாருக்கு என் தம்பிக்கு கொடுப்பேன். அதான் மத்தியான சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தில் அங்க வளர்ந்தோம். கொடுமையான காலகட்டம். அதனால 5 நாளும் ஸ்கூல் இருக்கும், 6வது நாள் சனிக்கிழமை ஸ்கூல் இருக்காது. உடனே அங்க இருக்கிற அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஆயாமான்னு சொல்லுவாங்க, அவங்கள கூப்பிட்டு அம்மா அங்க ஸ்கூலெல்லாம் நான் கூட்டுறேம்மா அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கூலை கிளீன் பண்றவங்களுக்காக மத்தியானம் கொஞ்சம் சோறை பொங்க வச்சு கொஞ்சம் சாம்பார் வைப்பாங்க. அந்த சாப்பாட்டுக்காக சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போய் நான் ஸ்கூல் முழுக்க நான் தான் கூட்டுவேன். ஏன் தெரியுமா? அந்த சோத்துக்காக அதை வாங்கிக்கிட்டு அம்மா கிட்ட போய் கொடுப்பேன். அதை சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட பொல்லாத நிலையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை சோறு இருக்காது, அதை தொடர்ந்து மற்ற நாட்களில் சோறு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு பணாந்தர பாதையில் இருக்கும்போது என் தாயார் சொன்னார்கள், தம்பி ஒரு 50 ரூபா காசை இவன் நம்ம தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கு, ஒரு 50 ரூபா காசை மாமா கிட்ட போய் வாங்கிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. உடனே நான் அந்த 50 ரூபா காசை வாங்குவதற்காக நான் அங்கே போறேன். நான் என்ன பொட்டப்புள்ள போல அம்மா சிறுபிராயத்தில் வளர்த்தனால நான் பேச மாட்டேன், பயப்படுவேன், எந்த காரியத்துக்கும் நான் நடுங்குவேன். இப்படிப்பட்ட பாதையில் தான் நான் வளர்ந்தேன். உடனே என் தாயார் சொல்றாங்க, நான் சொல்றேன் அம்மா நான் போக மாட்டேன்னு குச்ச சுபாவத்தை நான் போக மாட்டேன். இல்லை நீ போய்த்து ஆகணும் போன்னு சொல்லும் போது வேறு வழி இல்லாமல் நான் மாமாவுடைய வீட்டுக்கு போனேன். நான் போன போது அங்கே நடந்த விஷயம் என்ன, என் மாமா அங்கே வீட்டில் இருக்கிறார். அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது அவர்கிட்ட 50 ரூபா காசு கேட்கறதுக்கு என் வாய் வரமாட்டேங்குது. நடந்த விஷயம் என்ன, வாய் வரல, ஆனால் எப்படி பேசணும். ஆனால் அவர் அனலைஸ் பண்ணிட்டார், அவர் கண்டுபிடிச்சிட்டார் இவன் காசு கேட்கறதுக்கு வந்திருக்கிறான்னு. நான் பேச முடியாமல் நான் திணறிட்டு இருக்கேன். என் தாயார் 50 ரூபா காசு எதுக்கு கேட்டாங்க, அங்கே இருக்கிறதான ரேஷன் கடைகளை கிருஷ்ணாயில் வாங்கணும். 2வது அங்கே ரேஷன் அரிசியை வாங்கணும். அந்த அரிசியை வாங்கி ஏதோ ஒரு கஞ்சியாவது வச்சு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு அதுக்காக தான் என்ன போக சொல்கிறாங்க. நான் வேறு வழி இல்லாமல் கடைசியாக மாமா எங்கேயோ கிளம்புறேங்கிற நேரத்தில் வேறு வழி இல்லாமல் நான் மாமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு வெளியிலேயே வந்து நிற்கிறேன். ஆனால் அம்மா வீட்டில் உதைப்பான்னு சொல்லி நான் வாசற்படி நின்று மாமாவை பார்த்து மாமான்னு என்ன அப்படின்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன் 50 ரூபா காசு. அம்மா கேட்டாங்க, காசெல்லாம் கேட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? இந்த வார்த்தை என்னால் தாங்கவே முடியல. நான் அதன் பிறகு தான் அவங்களோட ஒன்றும் பேசலை. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அவர் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கலாம். நான் காலில் செருப்பு இல்லாமல் நான் என் வீட்டை நோக்கி ஓடி வந்தபோது என் தாயார் படுத்த நிலையில் இருக்காங்க. நான் மெல்ல கதவை திறந்து அம்மா மெல்ல எந்திரிச்சு உட்காந்தாங்க. என்னப்பா மாமா காசு கொடுத்தாங்களா? நான் உடனே சொன்னேன், அம்மா சோறு இருக்கா?
மீண்டும் அவங்க கேட்குறாங்க, அது இருக்கட்டும்பா, மாமா தான் காசு கொடுத்தாங்களா, சோறு இருக்கா இல்லையாம்மா? உடனே அவங்க மீண்டும் கேட்குறாங்க, சோறு இருக்கட்டும்பா, மாமா தான் காசு கொடுத்தாங்க, சோறு இருக்கா இல்லையா? உடனே அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் மல்லிகான்னு ஒரு சகோதரி, அந்த அக்கா டிஃபனில் ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்காங்கப்பா. உடனே எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா நான் விஷம் வாங்கிட்டு வரேன், நீ நானு தம்பி 3 பேர் அந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடலாம், விஷத்தை குடிச்சு செத்து போயிடலாம். இதை சொன்னதுதான் எங்கள் அம்மா என்ன ஓன்னு கட்டி பிடிச்சி என்னையும் என் தம்பியும் கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுதார்கள். இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத நிகழ்வு. என் தாயார் கட்டி பிடிச்சி கதறி அழுகிறார்கள். அந்த நேரத்தில் யாருன்னு நபரும் தெரியாது. ஒரு வயசான பாட்டியம்மா மெல்ல கதவை திறந்து, நாங்கள் இருக்கிற வீட்டில் மெல்ல கதவை ஒரு வயசான பாட்டியம்மா வந்தாங்க. உடனே என்ன விஷயம் காரியம் விசாரிக்கிறாங்க. இந்த காரியம்லாம் தெரிஞ்ச போது, என்ன காரியம் பண்ண நீங்கள் செஞ்சீங்க? நாங்கள் சாவறதுக்கு நாங்கள் விஷத்தை வாங்கி சாவறதுக்கு நாங்கள் முடிவெடுத்து அங்கே செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன காரியம் நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியம்மா ஓடி வந்து எங்களை தடுத்து நிறுத்தி 1 மாதம் ஒரு ஏழை அம்மா எங்களுக்கு சோறு போட்டாங்க. 1 மாதம் கிறிஸ்தவம் போடலை, உலக மனுஷன் போடலை, எங்கேயோ இங்கே கிடக்கிற முன்ன பின்ன தெரியாத ஒரு வயசான தாயார் அவங்க எங்களுக்கு சோறு போட்டாங்க. அவங்க எங்களுக்கு கையில் பணம் கொடுத்து, இந்த சாவறதுக்கு நீ முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் கும்பிடுற கடவுள் அந்த இயேசு தான் எப்படியோ உங்களை காமிச்சாங்க. உங்களுக்கு அந்த பையனை அழுதுகிட்டே ஓடி வந்தான், அதை நான் பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் தான் எங்களை 1 மாதம் அடைக்கலம் கொடுத்தாங்க. இந்த அடைக்கலத்தில் என் வாழ்க்கையில் மிகவும் மனசு உடைஞ்சு போனேன். இயேசுவுக்காக வைராக்கியமா நான் இயேசுவை பிடிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கெல்லாம்னு வைராக்கியமாக வாழ ஆரம்பித்தேன். பெரிய சாட்சி இதை பேச நேரம் இல்லை. அப்படிப்பட்ட பாதையெல்லாம் பயணிக்கும் போது ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் என்னுடைய நோட்டு புத்தகத்தை திறந்து பார்க்கும்போது, உடனே நான் எங்கள் அப்பாவுடைய பேர் மனோகர், ஆனால் எம் சுபாஷ்னு போடணும், ஆனால் நான் ஜே சுபாஷ்னு எல்லாத்துலேயும் பார்த்தபோது உடனே எங்கள் அப்பா பார்க்குறாரு, என்னடா இது ஜேன்னு போட்டிருக்கிற, எங்கள் அப்பா ஜீசஸ் அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு அப்பா வேற ஒருத்தனா அப்படின்னா நீ வீட்டை விட்டு வெளியே போ என்று அப்பா சொன்னாங்க. நான் உண்மைக்கு சொல்கிறேன், எனக்கு நல்ல தகப்பன் யாரை எந்த பிள்ளையும் செய்யக்கூடாது, ஆனால் நான் அதை செஞ்சேன். ஏன்னா அப்பா இன்சிலையை மாற்றி இயேசு இன்சிலை போட்டவன். நான் அப்பா இன்சிலையை மாற்றினவன். இன்னைக்கு வரைக்கும் ஜெய சுபாஷன் தான் போட்டுட்டு இருக்கேன். அப்பா இன்சிலையை மாற்றினவன் நான். அதனால் எங்கள் அப்பா என்னை வீட்டு வெளியே போகணும் மனசு ரொம்ப உடஞ்சார். தகப்பனுக்கு ஒரு பக்கம் துக்கப்படுத்தணும் உண்மைதான், ஆனாலும் எனக்கு ஒன்றுமில்லாத காலத்தில் அவர் தான் எனக்கு வந்தார். எனக்கு சாப்பாட்டுக்கு ஒழியாத காலத்தில் அவர் தான் எனக்கு வந்தார். நான் குப்பையில் பாட்டில் பொறுக்கணும் தம்பி, நான் ரோட்டில் பிளாட்ஃபார்ம் போல் பாட்டில் பொறுக்கிக்கிட்டு வாழ்ந்தவன் தம்பி. பாட்டில் பொறுக்கணுவேன், குப்பையை பொறுக்கணுவேன், அங்கேயோ ஏதாயிலும் அப்படிதான், அங்கேயோ சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவேன், அவங்க ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்றியாப்பா சாப்பிட்றேன்னுவேன், உடனே எனக்கு சாப்பாடு போடுவாங்க. 2வது நாளும் போயிடுவேன், மறுபடியும் சாப்பாட்டுக்கு வந்திருக்கான்ட்டு மறுபடியும் சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, சாப்பிட்றேன்ருவேன், சாப்பாடு கொடுப்பாங்க. 3வது நாள் வந்த போது, இல்லை இன்றைக்கி வராத, நாங்கள் வெளியில் போகிறோம் அங்கே போகிறோம், நாங்கள் அதையும் மீறி போய் பார்த்தா வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் சாப்பிட்றியான்னு கேட்க மாட்டாங்க. சோத்துக்கு போவேன் வீடு வீடா, சோத்துக்கு போவேன். பாஸ்டம்மா கேட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் நைட்டு வந்து டிஃபன் சாப்பிட மாட்டீங்களா, சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. இந்த வயிறு சோத்துக்கு எங்கன வயிறுமா, இந்த வயிறு சோத்துக்கு எங்கன வயிறுடா, சோத்துக்கு எங்கன வயிறு. சப்பாத்தி மேலே பெரிய ஆசை இல்லை, இட்லி மேலே எனக்கு பெரிய ஆசை இல்லை, பெரிய டிஃபன் ஸ்டால் ஹோட்டல், எனக்கு சோறு இருந்தால் போதும், சோத்துக்கு ஆசைப்பட்டவன் சோத்து போட்டாரு நான். சொந்த மதவர்கள் உறவுகள் இன்னைக்கு நல்ல மேன்மையில் இருக்காங்க, இன்னைக்கு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காங்க. குறிப்பிட்ட காலத்தில் நான் ட்ராக்ஸ் எடுத்துட்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் சொந்த பந்த உறவுகளை எங்கள் அம்மாவை கலக்க ஆரம்பித்தாங்க. அவன் உங்கள் பையன் ஊழியம் செய்கிறான், அவன் ஊழியம் செய்யக்கூடாது, அவன் மாம்சத்தில் ஊழியம் செய்கிறான், அவன் மாம்சத்தில் காரியம் பண்ணுறான், அவனுக்குள்ள விழுந்து போன பிசாசு இருக்குன்னு சொன்னாங்க. அவன் ஊழியம் செஞ்சானா அக்கா அவன் செத்துருவான்க்கா, அவன் துணிகரமாக ஊழியம் செய்கிறான்க்கா, அவன் சாவ போகிறான்க்கான்னு சொந்த மாமங்காரங்க சொன்னானுங்க. ஆனால் எந்த உறவுகள் சொல்லிச்சோ, என் தாய் என் வீட்டு என்னை தேடி ஓடி வந்து காலில் வேணா உழுகுறேன்டா,
நீ ஊழியம் செய்யாதடா அப்படின்னாங்க. எந்த ஒரு இன்னைக்கு ஊழியம் செய்யறான்னு பெத்தவங்க சொல்றாங்க, ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ஊழியம் செய்வாங்கன்னு சொல்றாங்க, ஊழியம் செய்யறதுக்கு பசங்க பிள்ளைங்க வரமாட்டாங்க. ஆனா ஊழியம் செய்யற என்ன? அந்த காலத்துல எங்க அம்மா, நீ ஊழியம் செய்யாதடா, நீ ஊழியம் செய்யாதடா, நீ ஊழியம் செய்யறது பாவமாடா, நீ மாம்சத்துல ஊழியம் செய்யாடான்னு சொல்லி பெத்த தாய் என்ன உன் கையை காலை பிடிக்கிற சொல்லி அழுது ஊழியம் செய்யாதன்னு எதிர்த்தாங்க, ஊழியம் செய்யாதன்னு எதிர்த்தாங்க. ஆனா என்ன அறியாமலே, அப்பா நான் உங்க ஊழியம் செய்யக்கூடாதா, நான் உங்க ஊழியம் செய்யக்கூடாதா, நான் தெரு தெருவா இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு எனக்கு வாழ்க்கையை கொடுத்து என்ன குப்பையில கிடந்த எனக்கு, அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா, எனக்காக உயிரை கொடுத்தீங்கப்பா, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்கப்பா, எனக்காக நீங்க ஜீவனை கொடுத்தீங்கப்பா, என உறவுகள் யாரும் பார்க்கலப்பா, சொந்த மத ஜனங்கள் யாரும் பார்க்கலப்பா, நீங்க தான் என்ன வாழ வச்சுங்க. என் மூளை IAS மூளைன்னு சொல்லுவாங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எல்லாமே ஃபர்ஸ்ட், 2ஆம் கிளாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட், 3ஆம் கிளாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட், 5ஆம் கிளாஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். ஆனால் சொந்த அப்பா அம்மாவுடைய இந்த அடிக்கடி சண்டை போராட்டம் நடக்கிற இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடைசியில் என்னால் பெரிய அளவில் படிக்க முடியல. கடைசியில் நான் 5ஆம் கிளாஸ் இருக்கிறவன் என்னை பார்க்குறாங்க, ஒரு நாள் எச்சம் வந்து பார்க்குறாங்க, ஏய் இவனை இந்த பையன் ஹைட்டாக இருக்கிறான். உடனே கேட்குறாங்க, 8ஆவது படிக்கிற பையனை ஏன் 5ஆம் கிளாஸ் போட்டிருக்கீங்க? எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் குடும்பம் அடிக்கடி இந்த பிரச்சனை வர்றதுனால என் பிள்ளை 1 வருஷம் படிக்கும், 1 வருஷம் வீட்டில் இருக்கும், 1 வருஷம் படிக்கும், 1 வருஷம் வேலை செய்யும், 1 வருஷம் படிக்கும், இப்படியே என் பிள்ளை வளர்ந்ததுனால உடனே அங்கே இருக்கிற அந்த எச்சம் என் மேலே ரொம்ப அன்பு பாராட்டி ஏறக்குறைய 30க்கும் மேலான அந்த சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்களே, 30க்கும் மேலான எச்சம் கிட்ட எல்லா ஸ்கூல்லையும் போய் அந்த எச்சம் கிட்ட சைன் போட்டு, இந்த மாதிரி சுபாஷ்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான், ஆனால் வயசாயிடுச்சு அவனுக்கு, அந்த பையன் 5ஆம் கிளாஸில் போடக்கூடாது 8ஆம் கிளாஸில் போடணும்னு சொல்லி 30 எச்சம் கிட்ட அவங்க கையெழுத்து வாங்கி என்னை 5ஆவது அப்படியே 8ஆவது சேர்த்தாங்க. நான் 8ஆவது போகும்போது என் கையில் ஒரு புத்தகம் கிடையாது, என்கிட்ட ஒரு புத்தகம் கிடையாது. 8ஆம் கிளாஸ் போகும்போது, ஹையர் கிளாஸ் போகும்போது, மிடில் கிளாஸ் அங்கே போகும்போது எனக்கு பேண்ட் இல்லை, 5ஆம் கிளாஸில் போட ட்ரௌசர் தங்கச்சி, ட்ரௌசர் தம்பி, அதில் தான் நான் 2 மாதம் 8ஆம் கிளாஸுக்கு போகிறேன். ட்ரௌசர் தம்பி, இந்த ட்ரௌசரில் அங்கே இருக்கிற சார் சொல்கிறாரு, டேய் உனக்கு இப்போ அறிவு இல்லையாடா, பொட்டை பிள்ளைங்களாம் வராங்களா, பொம்பளை பிள்ளைங்களா இருக்காங்கடா, அறிவு இல்லையா, பேண்ட்டை போடுறியா, எத்தனை முறை திட்டாங்க, திரும்ப அடித்தாங்க. ஆனால் என் குடும்ப நிலைமை அவருக்கு தெரியாது, இந்த சாருக்கு என் குடும்ப நிலைமை எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு கணக்கு புத்தகம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, ஒரே ஒரு கணக்கு புத்தகம், ஏன்னா கணக்கு போட்டாகணுங்கிறனால கணக்கு புத்தகம் கேட்டாங்க. எனக்கு மற்ற எந்த புத்தகமே இல்லாமல் 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆனேன். 8ஆம் கிளாஸ் என்கிட்ட நோட்டு இல்லை, என்கிட்ட புத்தகம் இல்லை, என்கிட்ட எனக்கு யூனிஃபார்ம் இல்லை, எதுவுமே இல்லாமல் தானே படித்தேன், எதுவுமே இல்லாமல். சொந்த பந்த உறவுகள் இருந்தாங்க, எனக்கு வாங்கி தரல. எல்லாரும் இருந்தாங்க வசதியானவங்க, எனக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுக்கல. எதுவுமே இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன், எதுவுமே இல்லாமல் தான் 8ஆம் கிளாஸ் படித்தேன். நான் ஸ்கூலுக்கு போனதே மொத்தம் 5 வருஷம் தான், ஆனால் 8ஆம் கிளாஸ். நான் ஸ்கூலுக்கு போனதே மொத்தம் 5 வருஷம் தான், ஆனால் 8ஆம் கிளாஸ். 1லேருந்து 2, அதுக்கப்புறம் 3, 4 பெருசாக படிக்க முடியல, 5ஆம் கிளாஸ், அதுக்கப்புறம் 8ஆம் கிளாஸ். மொத்தமே 5 வருஷம் தான், மொத்தமே 5 வருஷம் தான் நான் படித்தேன். எனக்கு புத்தகம் இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் நான் வளர்றேன். அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா எங்கள் அப்பா துரத்திட்டாங்க, அப்பா அம்மா இருந்து இல்லாத போல், எங்கள் அப்பா துரத்தில் நானாக தான் வெளியில் வந்தேன், அப்பா அம்மா இருந்து இல்லாத போல் ஒரு அனாதையை போல் 17 வயசில், ஏறக்குறைய 17 வயசில் வீட்டை விட்டு வெளியில் வந்தவன். 28, 29 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒரு நாள் கூட தூங்கலை, ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் போய் தங்கலை. பக்கத்தில் தான் இருந்தாங்க, நான் வீட்டுக்கு போகல, நான் தங்கலை. அந்த 10 ஆண்டு காலம் சர்ச்சு முடியும் 11:30 மணிக்கு சர்ச்சு முடியும். ஆனால் சர்ச்சுக்கு முன்னாடி சனிக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன், பாஸ்டர் சாவி கொடுங்கன்னு சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சில் இருக்கிற பெரிய ஃப்ளெக்ஸாக இருக்கும், ஃப்ளெக்ஸ் எல்லாம் நான் தான் துடைப்பேன், ஸ்பீக்கர் பாக்ஸை நான் தான் துடைப்பேன், மைக்கை நான் தான் துடைப்பேன், கீபோர்டை நான் தான் துடைப்பேன், அங்கே இருக்கிற பாத்ரூம் நான் தான் கழுவுவேன், அங்கே இருக்கிற எல்லா விதமான ஜன்னல்ஸை நான் தான் துடைப்பேன், ஒரு தூசியை விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் தான் துடைப்பேன். இதை யாருக்கும் சொல்கிறாரு, நான் தான் துடைப்பேன், சர்ச்சில் எல்லாத்தையும் நான் தான் துடைப்பேன். எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சு காலையில் முதல் ஆளாக நான் தான் வந்து நிற்பேன். பாஸ்டர் வந்த உடனே கீபோர்டை நான் தான் இறக்குவேன், நான் தான் காரியங்கள் எல்லாம் விதமாக பணிவிட வேலை செய்வேன். மறுபடியும் சர்ச்சை பூட்டி பாஸ்டர்களை சாவி கொடுக்குற வரை எல்லா வித பணிவிட வேலை, எந்த சர்ச்சுக்கு போனாலும் இந்த வேலையை நான் செஞ்சேன், எந்த சர்ச்சுக்கு போனால் அந்த ஊழியத்தை நான் செஞ்சேன். நடந்த விஷயம் என்ன, எல்லா பணிவிட வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் கறிக்கோழி, சிக்கன், மட்டன் சாப்பிட டாட்டா பாயின்னு போயிடுவாங்க. 6 நாள் அப்பப்போ வெளியில் வேலைக்கு போகிறதுனால பெருசாக தெரியாது, மம்முட்டியை தூக்கியிருக்கேன்,
சித்தால் வேலை சுமந்திருக்கேன். கேவலமாக அசிங்கசியமாக கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்படிப்பட்ட பாதையில் நான் வளர்ந்துருக்கிறேன். கயிறு திரிக்கிற வேலைக்கு போயிருக்கிறேன். அங்கே இருக்கிற தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிற காரியம், கீழே அங்கே தோட்டத்தில் கிடக்கிற தேவையில்லாத களைகளை பிடுங்குற வேலை, இப்படி பல விதமான எண்ணற்ற வேலைகளை நான் செஞ்சுருக்கிறேன். இப்படி இத்தனை பணியோட வேலை செஞ்சுட்ருக்கிறேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ட்ராக்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பூர் முழுக்க நடந்திருக்கேன். நான் ரிட்டன் வரும்போது என் கையில் என் காலில் 2 நீர்க்கொப்பளம் வராமல் வீட்டுக்கு வந்ததாக எனக்கு தெரியல. நீர்க்கொப்பளம் வர்ற வரைக்கும் நடப்பேன். 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்னு ஓடுவேன். நடப்பேன். எல்லாம் அழுவேன், கதறி அழுவேன். என் காலில் கொப்பளம் உடனே பெருசாக வீங்கும். உடனே அதை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பைத்தியக்கார மாதிரி போனேன். சுவிசேஷம் தெருவா சொன்னேன். வீதி எத்தனையோ முறை என்னை அடிக்கிறதுக்கு கட்டையை தூக்கிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ முறை என்னை அடித்தவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ முறை எதிர்ப்பு தெரிவித்தவங்க இருக்காங்க. எதையுமே பொருட்படுத்தாமல் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அது நரக வாழ்க்கை. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு மேலே 7:30 மணிக்கு மேலே நரக வாழ்க்கை. ஏன்னா எல்லாரும் அவங்க செட்டில் ஆகி அவங்க வீட்டில் தூங்கும்போது நான் என் அறையில் வந்து ஒரு அப்பா இருந்து நானாத, அம்மா இருந்து நானாத, இந்த பைபிள் தான் நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மான்னு இந்த பைபிளை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். இந்த பைபிளை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். எனக்கு தெரியாது இந்த வேதம் தான் என்னை பல மாவட்டங்களுக்கு கொண்டு போகும். எனக்கு தெரியாது இந்த வேதம் தான் என்னை மாநிலங்களுக்கு கொண்டு போகும். எனக்கு தெரியாது இந்த வேதம் தான் பல வாலிப தம்பிகளை, பல ரவுடி பசங்களை ரட்சிக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த வேதம் தான் பல சபைகளை தட்டி எழுப்புதுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் படித்தேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் டீ டைம் கேப் கிடச்சதுன்னா அதில் ஒரு 3 அதிகாரமாக வேகமாக படிப்பேன். டீ குடிக்க போக மாட்டேன். மத்தியானம் லஞ்ச் 3/4 மணி நேரம் கொடுப்பாங்க. அதில் 20 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு வேகமாக லப்புன்னு சாப்பிட்டு பாத்திரத்தை ஒரு ஓரமாக கழுவி ஓரமாக போட்டு மீண்டும் அந்த 25 நிமிஷத்தில் கம்பெனியில் வெறித்தனமாக அதில் ஒரு 7 அதிகாரம் படிச்சிருவேன். படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு கூட, எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் இன்னைக்கு காரில் போகிற இடமெல்லாம் என்னை கனப்படுத்தி ஏசிடுவோம். பெரிய கனம், பெரிய ஒரு டைம் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற அவங்களுக்கு நான் லைட் பாயாக போவேன். ஒயரை சுற்றுறது என் வேலை. ஒரு டைம் ஒயரை சுற்றிக்கிட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போவாங்க. நிறைய பேருக்கு தெரியும் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபர் சாப்பிட போடுவாங்க. ஆனால் நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கிறனால, நான் லைட் பாயாக இருக்கிறனால, டேய் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ சாப்பிட்றான்னு சொல்லி ஓனருங்கெல்லாம் போயிடுவாங்க. அவங்கள சாப்பிட்டு முடிச்சுன்னா அதுக்கப்புறம் போனால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க. என் பயணம், என் பாதை கடினமானது. பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாக மாறும். என் வாழ்வின் நிலம் மாறும். உண்மைக்கு நான் சொல்றேன், அப்படி ஓடின எண்ணத்தான், அப்படி கிடந்த எண்ணத்தான் இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்னை தொட்டாரு, அவர் என்னை ரட்சித்தாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா ஒரு இடத்துலலாம் என்ன பயன்படுத்துகிறாங்க, ஒரு இடத்துலலாம் என்ன வரவேற்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ அநேக என் செய்தியை விசுவாசிகளை விட ஊழியக்காரங்க தான் அதிகமாக பார்க்குறாங்க. அநேக தகப்பன்மார்களை நேசிக்கிறவங்க எல்லா மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் அதிகமாக லைவ் என்னை பார்க்குறாங்க. ஊழியக்காரங்க தான் என் செய்தி அதிகமாக கேட்குறாங்க. நான் ஏன் எத்தனையும் சொன்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லாமல் குப்பையில் கிடந்த கனவீனமான பாத்திரம், குறைவுபட்ட பாத்திரம், கவனிக்கப்படாத பாத்திரம் நான் பிரசங்கம் பண்ணினேன். அது நான் தான். அப்படிப்பட்ட பாத்திரத்தையே இன்னைக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி உள்ள வச்சு இவ்வளோ பெரிய கணத்தை பிச்சைக்காரன் எனக்கு தருவாருடா. உனக்கு தருவேன், உங்களுக்கு தருவேன், உங்க சபைக்கும் தருவார்.
ஏறக்குறைய 2 கிராம சபை இருக்குது, சிட்டியில் ஒரு சர்ச் இருக்குது. எதுவுமே சொந்த சர்ச் இல்லை, எல்லாம் வாடகை தான். என்னை நேசிக்கிற என் பிள்ளைங்க எல்லாம் அன்றாட கூலியில் கஷ்டப்படுறவங்க தான். ஆனாலும் அந்த சின்ன கூட்டத்தை எழுப்பி இன்றைக்கி ஏறக்குறைய எல்லா விதவைகளை, திக்கற்ற விதவைகளை, 50 மூக்கழுகி கையழுகி காலழுகி கிடைக்கிற அந்த தொழுநோயாளிகள், குஷ்டரோகிகளுக்கு ஆகாரம் கொடுக்க, இப்படி எண்ணற்ற ஊழியம், மிஷினரிகளை, மலைகளை உள்ள மிஷினரிகளை தாங்க, ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாட்கள்லையும் வஸ்திர ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ஆடைகளை வாங்கி தர, எல்லாம் எங்கேயோ இருக்கிற இந்த சின்ன கழுதையை கொண்டு ஆண்டு செய்கிறேன். இந்த சின்ன கழுதையை கொண்டு ஆண்டு செய்கிறேன். ஏன் தெரியுமா தங்கச்சி? எதுக்கு தெரியுமா சொல்கிறேன் தம்பி? எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்னு? ஏதாவது ஒன்று செய்யணும்னு பந்தி விசாரிப்புக்காரன் அவர் உன் கையில் எதிர்பார்க்குறாரு. இவ்வளவு நேரம் நான் பிரச்சனை ஏறக்குறைய 5 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏறக்குறைய 3 நாளும் நீங்கள் பொறுமை காத்து இவ்வளவு வார்த்தைகள் நீங்கள் கேட்டீங்க. நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறேன்? எனக்காக எடுக்கிறேன்னா நீங்கள் என்ன செய்ய போற? நீங்கள் என்ன செய்ய? என் தங்கச்சிகளை கை கூப்பி கேட்குறேன். என் அக்கா தூரம் அங்கே அமர்ந்திருக்கிற என் பிள்ளைங்க, என் அண்ணன் எல்லாரும், என் அப்பா அம்மார்கள், என் அண்ணன் எல்லாத்தையும், தம்பிங்க எல்லாத்தையும் கை கூப்பி கேட்குறேன்டா. ஏசப்பா வருகைக்குள்ள நிச்சயம் என்னை விட பெரிய ஊழியக்காரனா நீ மாறு. நீ எனக்கு கீழெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படல. என்னை விட பெரிய ஊழியம் செய். என்னை விட பெரிய பெரிய காரியத்தை என் பிள்ளைங்க சாதிக்கட்டும். என்னை விட பெரிய பெரிய காரியங்கள் நீங்க செய்யுங்க. அண்ணா, நீங்க எப்படி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆத்ம பாரம்? ஏறக்குறைய 13-14 வயதுல ஒரே ஒரு தரிசனம். எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏசப்பாவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும்டா, போய் ஜெபம் பண்ணு. 13-14 வயசுல நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அந்த சொப்பனத்தில் ஒரு கத்தோலிக்க திருச்சபை போல இருக்குது, ஆர்சி சபை போல கோபுரமாக இருக்குது. அந்த கோபுரத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் போகிறாங்க உள்ள. எங்கள் மாமா, அத்தை, பெரியம்மா, பெரியப்பா, அம்மா எல்லாரும் அங்கே போய் முழங்கால் போட்டு, இந்த ஆல்டரில் முழங்கால் போட்டு, அந்த மெத்த போல போட்டிருப்பாங்களே அங்கே முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபிக்கிறேன். 4 நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். என்ன அறியாமையே ஒரு உணர்வு என்னவோ நடக்கிற மாதிரி தெரியுது. திடீர்னு கண்ணை திறந்து பாருன்னு ஒரு ஏவுதல். கண்ணை திறந்து பார்த்தா நான் முழங்கால்லையே மேலே பறந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கோபுரத்தை தாண்டி மேலே பறந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கோபுரத்துக்கு மேலே நான் கண்ணை திறந்து இப்படி பார்க்குறேன். ஐயோ, என்ன நான் முழங்காலையே நடக்கிறேன், பறந்து போயிட்டுருக்கேன். பார்த்தா சின்ன சின்ன தலையாக தெரியுது. எங்கள் மாமா, எங்கள் அத்தை, எங்கள் அம்மா, எல்லா உறவுகளும் முழங்காலில் அவங்க நிற்கிறது எல்லாம் சின்ன 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 தலையாக தெரியுது. ஏசப்பா, என்னை ஏன் எங்கே ஒன்று, நான் எங்கே போகிறேன்னு இப்படின்னு நான் இப்படி தான் என் தலையை தூக்கி பார்த்தேன். நீங்கள் நம்புறான்னு நம்ப விட்டாலும் சரி, இந்த சுவர் இதை முக்கால்வாசி இந்த முழுமையாக இல்லை, முக்கால்வாசிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலை, ஒரு உருவம். யாருன்னா இயேசு முகத்தை பார்த்தேன். அந்த முகத்தில் இருந்து கண்களில் கண்ணீர் கீழே வரைக்கும் ஊற்றுச்சு. கண்ணீர் ஊற்றுச்சு. நான் உடனே பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா ஏன் அழுறீங்க? அதுக்கு ஒரு சத்தம் கொடுக்கல, ஆன்சர் பண்ணலாம். ஏன் அழுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நானே ஒன்று செஞ்சேன். இந்த கைதான் அவர் கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீரை தொடச்சி, நீங்க அழாதீங்க, நான் அழுறேன்னு ஒரு தரிசனம். நான் அழுறேன், நீங்க அழாதீங்க, நான் அழுறேன்னு ஒரு தரிசனம். என்னைக்கு இந்த தரிசனம் கண்டு மறைந்து போனதும் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அழாத நாள் இல்லை. அழாம பிரசங்கத்தை முடிக்க கர்த்தர் நடத்தல. அழாம என் ஜபாரைய விடல. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அழுறேன். பாஸ்டர், எனக்கு புரிஞ்சிருச்சு. வார்த்தையின்படி செய்வேன். இந்த 5 கூடுதலையும் கர்த்தர் என்னென்ன வார்த்தை கொடுத்தாரோ, நான் அடுத்த முறை சந்திக்கும் போது கண்ணீரோட ஆராதிக்கிற அனுபவத்தில் வந்துடணும். அடுத்த முறை பார்க்கும்போது கண்ணீரோட பிரசங்கம் பண்ணக்கூடிய, பிரசங்கத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் எழும்பிடணும். உங்கள் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கூடி வாலிபர்கள் எல்லாம் திறப்பில் நிற்கிறாங்கன்னு.
அந்த சாட்சி வந்துடணும். அது மட்டும் வந்துருச்சுன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. 3 ஆசீர்வாதத்தை சொல்றேன். நீங்க மாத்திரம் இந்த 3 வேலையை செஞ்சிட்டீங்கன்னா கனவீனமான பாத்திரத்தை அந்த காணா ஒரு கல்யாணத்துல கனமாக்குவார். இந்த ஆண்டு நீங்க கனம் அடைவீங்க. இந்த ஆண்டு நீங்க எல்லாம் கனம் பெறுவீங்க. இத்தனை 24 ஆண்டு காலம் நீங்க கனவீனப்பட்டது உண்மை. ஆனா இந்த 25வது ஆண்டுல என் தாய், என் பிள்ளைகள், என் தகப்பன், என் தம்பி, நீ கனமான பாத்திரமா கர்த்தர் இந்த ஆண்டுல துவக்கிட்டார், 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 துவக்கிட்டார். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்திடலாமா? இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோட கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே, கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. எங்க சபை கனமடைய போகுது, எங்க குடும்பம் கனமடைய போகுது, எங்கள் ஊழியம் கனமடைய போகுது. நாங்க கனமடைய போறோம். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமா கர்த்தர் எங்களை நீங்க மாற்ற போகிறதுக்காய் சோதர, எங்களை மாற்ற போகிறதுக்காய் சோதர, எங்களை மாற்ற போகிறதுக்காய் சோதர. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்ற போகிறதுக்காய் சோதரம். 2வது ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர்? 3வது நாள்ல தான் இயேசு போனார். கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. யூதருடைய கல்யாணம் 7 நாள் நடக்கும், 7 நாள் நடக்கும். இன்னும் 4 நாளுக்கு திராட்சரசம் இல்லை. கடக்க முடியாத எதிர்காலம் கடக்க பண்ணுவார். இதுவரைக்கும் ஐயோ கடக்க முடியுமோ, இந்த கல்யாணம் நடக்குமா, ஐயோ குறைவுபட்டுட்டுமே, இந்த கண் பிரச்சனை மாறுமா, இந்த வியாதி மாறுமா, என் பிள்ளை என் கணவனார் சமூகத்துக்கு மறுபடியும் வருவாங்களா, இப்படி கடக்க முடியாத எதிர்காலத்தில் யார் இருந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டு சொல்றார், கடக்க முடியாத எதிர்காலத்தையோ காணா ஒரு கல்யாணத்தில் மீண்டும் 4 நாள் திராட்சரசம் இருக்கத்தக்கதாய் கடக்க பண்ணின ஆண்டவர் உன் வாழ்க்கையில நான் கடக்க பண்ணுவேன், நான் கடக்க பண்ணுவேன். ஒரு அபிஷேகம் உங்க சிரசின் மேல இறங்குது, ஒரு அபிஷேகம் இந்த சபையின் மேல இறங்குது, ஒரு அபிஷேகம் உங்க மேல அக்கா, உங்க மேல அண்ணன், உங்க மேல தப்பா, உங்க மேல இறங்குது. விசுவாசத்தோட பெற்றுக்க, விசுவாசத்தோட பெற்றுக்க. கடக்க முடியாத ஓ எதிர்காலத்தையோ கடக்க பண்ணுவார், கடக்க பண்ணுவார். 3வது என்ன பாஸ்டர்? 3வது என்ன பாஸ்டர்? காணவே முடியாத கர்த்தரின் மகிமை கலிலேயாவிலே காண பண்ணுவார். இதுவரைக்கும் காண முடியாத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் காண முடியாத அற்புதம், இதுவரைக்கும் காண முடியாத எழுப்புதல உன் குடும்பம் நீ பார்க்கும். இந்த ஆத்துமாரோட திருச்சபை பார்க்கும். இத்தனை ஆண்டு காலம் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த ஆண்டு காணவே முடியாத மகிமையை, கர்த்தரின் மகிமையை, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். காணா ஒரு கல்யாணத்தில் இறங்கின அந்த மகிமை இவ்விதமா இயேசு கலிலேயாவில் காணா ஊரிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினார். அந்த மகிமை இந்த ஆத்தும அறுவடை சபையில அக்கா உன் மேல இப்ப இறங்குது, அண்ணன் உன் மேல இப்ப இறங்குது, தகச்சி உன் மேல இப்ப 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 வெளிப்படுத்துவாராக. அந்த மகிமை இப்ப இறங்குவதாக. அந்த மகிமை எல்லாரும் 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 அப்படியே ஜபத்தோட, அப்படியே ஜபத்தோட, அப்படியே ஜபத்தோட இந்த கூட்டத்தை நிறைவேற்றலாம். அப்பா இந்த வார்த்தை எனக்கு வந்துருச்சு, இந்த வசனம் எனக்கு வந்துருச்சு. மகிமையை காண பண்ணுவீங்க, மகிமையை காண பண்ணுவீங்க. எங்க வாழ்க்கையின் நிலைமையை நீங்க மாற்ற போறீங்க ஆண்டவரே, மாற்ற போறீங்க ஆண்டவரே. இந்த கல்யாணத்தின் ஊடாய் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றா? யூதருடைய கல்யாணம் 7 நாள் நடக்கும், நமக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ராஜா மத்தியாக வர போறா, நம்மை மனம் முடிக்க போறா. அப்பா எப்படி எப்படி மனம் முடிப்பார், எப்படி மனம் முடிப்பார்? இயேசுவுக்கு நமக்கு ஒரு நாள் 24 மணி நேரம், அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள், 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 நாள்னா அவருக்கு 7000 வருஷத்துக்கு அடையாளம். பழைய ஏற்பாடு 4000 வருஷம், 4000 வருஷம்னா ஆண்டருக்கு எத்தனை நாள்? 4 நாள். 2000 வருஷம்னா எத்தனை நாள் ஆண்டவருக்கு? 2 நாள். 4 + 2 6. 7வது நாள் இயேசு மனம் முடிக்க வரப்போறார். உன்னை மனம் முடிக்க வரப்போறார், உங்களை மனம் முடிக்க வரப்போறார், உங்களை மனம் முடிக்க இயேசு கிறிஸ்து வரப்போறார். அதுதாயா வருகை, அதுதாயா இயேசுவின் வருகை.
ஏன் 3வது நாள்ல கல்யாணத்துக்கு வந்தாரு? ஏன் 3வது நாள் கல்யாணத்துக்கு வந்தாரு? இயேசு மரிச்சாரு, வெள்ளிக்கிழமை உயிர் எடுத்தாங்க, வெள்ளிக்கிழமை முழுக்க இயேசு இருந்தாரு, சனிக்கிழமை முழுக்க இயேசு கல்லறையில தான் அங்க பாதாளத்துல தான் இருந்தாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை 12:1 இயேசு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள்ல அவர் உயிர் தெழுந்தார். ஞாயிறு வேளையில் அவர் உயிர் தெழுந்தார். அப்ப இயேசு இருந்தது வெள்ளிக்கிழமை 24 மணி நேரமும் இருந்தார், சனிக்கிழமை 24 மணி நேரமும் கல்லறையில் இருந்தார். ஆனா ஞாயிற்றுக்கிழமை முடியல. ஞாயிற்றுக்கிழமை துவங்கும் போது 12:1 வந்த உடனே இரவோடு இரவாகவே இயேசு உயிர் தெழுந்தார். அப்ப 2 நாள் முடிந்து 3வது நாள் துவங்கும் போது இயேசு உயிர் தெழுந்தார்னா 2000 வருஷம் கடந்தாச்சு. 2000 வருஷம் கடந்தாச்சு. நம்ம இப்ப இருக்கிற 2025, 2000 வருஷம் கடந்துருச்சுன்னா 2 நாள் முடிஞ்சாச்சு. 25ல வந்துட்டீங்கன்னா 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்பதான் இயேசு வர போறாரு. இனிமேல் தான் இயேசு வர போறாரு. இனிமேல் தான் ராஜா வர போறாரு. அவர் வருக ரொம்ப 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 ரொம்ப. தம்பி, நீ நரகத்துக்கு போயிடாத. தங்கச்சி, நீ நரகத்துக்கு போயிடாத. அக்கா, இது வரைக்கும் மேலோட்டமா இருந்த வாழ்க்கை இனி விட்டுறாத. அதை தூக்கி எரிஞ்சிட்டு பரிசுத்தமா இன்னும் ஜெபிக்கிறவன் பரிசுத்தமா இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜெபிக்கிறவங்க இன்னும் ஜெபத்துல வளருவார்களாக. சபை முன்னேறணும். ஆத்மாவோட சபை முன்னேறுவதாக. எனக்கு விளங்கிருச்சு பாஸ்டர். இன்னைக்கு நான் பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுக்கிறேன். நான் வேலைக்காரனா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க அப்படி இருக்கிறது அப்படியே எல்லாரும் எழுதிருக்கலாமா? அப்படி இருக்கிறது அப்படியே எல்லாரும் எழுதிருக்கலாமா? 5 நிமிஷம் நான் முடிக்க போறேன். இயேசுவின் நாமத்தினால் இந்த கூட்டம் விருதாவா போகக்கூடாது. யாரையும் பார்க்காம நான் அபிஷேகத்தில் நடத்தணும்னு நான் விரும்பல. கர்த்தர் உங்களை உடைச்சிட்டா, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்பிட்டா. இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தெய்வம், குமார் நாம் இயேசுவே, இன்னைக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த 25வது ஆண்டுல இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் கனவீனமான பாத்திரத்தை இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். அந்த 3 ஆசீர்வாதத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் கனவீனமான பாத்திரம் தான். இந்த ஆண்டு எங்களை கனமாக்குங்க சபையை. இந்த ஆண்டு எங்க ஊழியத்தை கனமாக்குங்க. ரெண்டாவது கடக்க முடியாத எதிர்காலம் தான். ஆனா கர்த்தர் கடக்க பண்ணுங்க. என் குடும்பத்தை கடக்க பண்ணுங்க. என் பிள்ளைய கடக்க பண்ணுங்க. எங்க ஊழியத்தை கடக்க பண்ணுங்க. 3வது காண முடியாத கர்த்தரின் மகிமையை காண பண்ணுங்க. இதுவரைக்கும் காணல, இதுவரைக்கும் நீ அற்புதத்தை காணல, இதுவரைக்கும் வீட்டில் ரட்சிப்பு பார்க்க முடியல, இதுவரைக்கும் குடும்பத்தில் மாற்றம் வரல. ஆனா இன்னைக்கு காண முடியாத மகிமையை இப்ப காணணும். இதுவரைக்கும் காண முடியாத அற்புதத்தை இப்ப எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? கர்த்தாவே, என் வேலையில, என் குடும்பத்துல, என் ஸ்கூல்ல, என் காலேஜ்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல கர்த்தாவே எழும்புவதா. கடைசி அந்த ஒரு வார்த்தையை மட்டும், ரட்சணிய கொம்பாய், ரட்சிப்பின் அம்பாய், எப்போது எனக்கா இருக்கிறவர், குனிந்த இடத்துல என்னை நிமிரச் செய்கிறவர், இதற்கு ஈடாய் நான் உங்க ஊழியத்தை செய்வேன். இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸை மட்டும் நம்ம பாடிடலாமா? ஓர பலியான் சடனா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான் விடுவதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான் விடுவதில். எல்லாரோ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான் விடுவதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான். பின்னர் விச சத்தமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான் விடுவதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான். வறண்ட நிலத்தில் என் வாழ்க்கையும் கழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் இப்ப ஊற்றும் வரை உம்மை நான் விடுவதில்லை. வறண்ட நிலத்தில் என் வாழ்க்கையும் கழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் இப்ப ஊற்றும் வரை உம்மை நான். இதை சொல்ல ஒரு அபிஷேகம். வறண்ட நிலத்தில்
வாழ்க்கையையும் வறண்ட நிலத்துல குப்பையில கிடந்த இந்த கழுதைய, இந்த பைத்தியத்தை, குப்பையை பொறுக்கிற என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால் தம்பி உன்னை பயன்படுத்த முடியும். தகச்சி உன்னை பயன்படுத்த முடியும். இயேசுவால் கூடாதது ஒன்று இல்லை, தேவனால் கூடாதது ஒன்று இல்லை, பரலோக ராஜாவா கூடாதது ஒன்று இல்லை. இப்ப 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 வறண்ட நிலத்துல உன் வாழ்க்கை கழியாது. உன்னத ஆவி இப்ப இறங்குது, இப்ப இறங்குது. ஆத்தும அறுவடை சபையே ஓரவரியத்தே வறண்ட நீளத்தில் ஓ ரபலியத்தே ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுக ஊற்றுக ஊற்றுக. ஓ சில சகோதரிகள் மேல, சில தகச்சிகள் மேல பரிசுத்த ஆவியானவர் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் விடாத ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக வல்லமை. ஓ சபை மறுரூபம் அடைவதாக, சபை மறுரூபம் அடைவதாக. ஆத்தும அறுவடை சபையே, இயேசு நம்மோடு, திருச்சபையே ஓ ஒரு தெய்வீக வல்லமை, ஒரு தெய்வீக வல்லமை. ஓ ரபாலா பியாலா சந்தாலா ஓ தெய்வமே விடாத 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 விடாத. ஒரு தெய்வீக வல்லமை, 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 ஒரு தெய்வீக அபிஷேகம், ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக அக்கினி. ஓ உங்களை நிரப்புறாரு, உங்களை நிரப்புறாரு, உங்களை நிரப்புறாரு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக வல்லம், ஒரு தெய்வீக வல்லம், ஒரு தெய்வீக வல்லம். இயேசுவின் பெயரா ஒரு தெய்வீக இயேசுவின் பெயரா, இயேசுவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக வல்லமை இறங்குது இறங்குது. என் தகப்பன் மேல, என் பிரதர் மேல. ஓ என் தம்பி, என் தம்பி, என் தம்பி, என் தம்பி, நீ ஆண்டவருக்கு தேவடா, நீ ஆண்டவருக்கு தேவடா, நீ ராஜாவுக்கு தேவை, நீ ராஜாவுக்கு தேவை, நீ சேனைகள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருக்குரியவர், நீ ஆண்டவருக்குரியவர், நீ ஆண்டவருக்குரியவர், நீ ஆண்டவருக்குரியவர், நீ ராஜாவு, நீ ராஜாவு. Yes, yes, yes. நீ தானை தளபதி, நீ தானை தளபதி, நீ தானை அபிஷேகத்தால் என் கொம்பை உயர்த்தி பலவானில்லை முறியடித்தார். 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 ஓ இறங்கு
இறங்குது, இறங்குது. பரலோக அக்கினி, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். ஒருவன் தாகமாய் இருந்தான், ஒருவன் தாகமாய் இருந்தான். என் தாயே, என் தங்கச்சி, என் அக்கா, என் தம்பி, என் அண்ணன், நீ தாகம், நீ தாகத்தோட ஆண்டவரை கேளு. நீ தாகத்தோட இந்த வல்லமை, இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த போதும், எங்க சபையை மறுரூபப்படுத்த போதும். நீ ஆண்டவருக்கு தேவை. இந்த கற்சாடி ஆண்டவருக்கு தேவை. இந்த கற்சாடி ராஜாவுக்கு தேவை.